சில காரியம் நல்லா வளர்ந்திருக்கும் பொழுது இந்த வெட்டுக்கிளிகள் வந்து அழிக்கிறது போல நம்ம வாழ்க்கையில கூட சில காரியங்களை சத்ரு அழிச்சு போட்டிருப்போம். ஆனா சில காரியங்கள் வெட்டப்பட்டிருக்கும். இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் எழும்ப கர்த்தர் கிருபை தருவாராக. உங்க குடும்பத்தை நாசப்படுத்துகிற வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவா. இந்த 27 வருஷமா இந்த கர்த்தருக்காக ஊழியம் செய்றேன். என்ன கைவிடாதவர். உங்க பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்க பிள்ளைகளை வாளாக்காமல் தலையாக்குவார். அவர்கள் கீழாகாமல் மேலாவார்கள் என்பதில் எவ்வளவு சந்தேகம் அல்ல. ஒரு பக்தன் எழுதும்போது எழுதுனா, துடதுட துடிக்குது எவ்வன ரத்தம் இயேசுவினாய் பொருதாம், ஓரோ துள்ளி சோரையில் நின்னும் கோடான கோடிகள் உயரட்ட. இந்திய தேசத்தில் சிந்தப்பட்ட ஒவ்வொரு துளி ரத்தத்திலிருந்து கர்த்தர் கோடி கோடி ஆத்துமாக்களை எழுப்பியே தீர்வார்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவருடைய இந்த நம்ம ஆலயத்தில் இருக்கிறதோட உலகத்தில் சந்தோஷமான விஷயம் வேற ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், உங்களை சிருஷ்டித்தவரும் தாயின் கற்பத்தில் உங்களை உருவாக்கினவரும் உங்களுக்கு துணை செய்கிறவருமாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. அக்கார்டிங் டு ஐசாயா சாப்டர் 44 verses 2 and 3 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உன் சந்ததியின் மேலே என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தையும் நான் தருவேன்னு சொல்ல ஆண்டவர் ஊற்றுவேன்னு சொல்கிறார். நிச்சயமாக நான் இப்படி தான் விசுவாசிக்கிறேன். இன்னும் இந்த வருஷம் முடிவதற்கு கவுண்டபிள் டேஸ்க்குள்ளே வந்துட்டோம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒரு வேளை இத்தனை நாள் வரைக்கும் நடக்காமல் இருக்குன்னு சொன்னால் இந்த ஆண்டு முடிவதற்குள்ள கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நீங்க எதிர்பார்த்த காரியங்களில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாக முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. there is a sure ending, there is a guaranteed ending. நிச்சயமான முடிவை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு தருவார். the one who formed you, the one who made you will help you. உங்களை உருவாக்கினவர் உங்களுக்கு துணை செய்வார். if your problem are so vast, உங்க பிரச்சனை பெருசா இருந்தா தேவன் செய்கிற பரிகாரமும் பெருசாக இருக்கும். ஆண்டவர் நிச்சயமாக பெரிய பரிகாரத்தை தேவன் உங்களுக்கு தருவார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் அல்ல. அருமையான பாஸ்டருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் அம்மாவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஆவிக்குரிய தகப்பன் தாயாக இருந்தால் தான் சபை நல்லா இருக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு ஆவிக்குரிய போதகரை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினால கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். ஆண்டவர் இப்படி நான் சொல்லுகிற வழக்கம் உண்டு. நமக்கு பிடிச்சமான போதகரை வச்சிருக்கிறாரா? நிறைய பேர் அப்படி சொல்றீங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்கு பிடிச்சமான போதகர்கள் இந்த இடத்துல இவர் தான் ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். நானா விருப்பப்பட்டு ஒரு இடத்துல போய் என்ன பண்ண முடியாது, ஊழியத்தை செய்ய முடியாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இட் வாஸ் அதாவது எழுதப்பட்டது இதெல்லாம். இந்த இடத்துல அவர் தான் ஊழியம் செய்யணும், இந்த இடத்துல நீங்க அவர்களுக்கு துணையாக நிற்கணும்னு கர்த்தர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். இட் வாஸ் ப்ரீ பிளான்ட் எவ்ரிதிங். எல்லா நிலைகளில் நான் அவருக்கு என்ன பண்ணுவேன், தோள் கொடுப்பேன். அவர்களோடு கூட ஊழியத்தில் எல்லா காரியங்களில் நிற்பேன்றது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமோஸ் எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவினுடைய புல் அறுப்புக்கு பின்பு 2ஆம் கந்தாயத்து புல் முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்த்த பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமோஸ் எழுதிய இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து இந்த நாளில் நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. த ஸ்மால் ப்ராஃபட்ஸ், சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்ல அடிக்கடி நம்ம யாரை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொன்னா யோனாவை பத்தி பேசுவோம். ஸ்மால் ப்ராஃபட்ஸ்ல அடிக்கடி பேசுற ஒரு சப்ஜெக்ட் தான். ஸ்கூல்ல கூட ஒரு டீச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஷார்க்குக்கு எப்பயுமே தொண்டை ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இல்லை எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கு தொண்டையெல்லாம் சின்னது இல்லை,
யார் உள்ளே போயிருக்கிறா? யோனாவே உள்ளே போயிருக்கிறாருன்னா அதெல்லாம் பெரிய ஆர்குமெண்ட் இல்லை. சயின்டிஃபிக்கலாக ஹிஸ்டாரிக்கலாலாம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் பரலோகம் போனேன்னா எப்படி யோனா அங்கிள் நீங்கள் அங்கே 3 நாள் இருந்தீங்கன்னு கேட்பேன் அப்படின்னா. ஆனால் அது நக்கல் பிடிச்ச டீச்சர். அந்த டீச்சர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இல்லை அவர் நரகத்துலேருந்து என்ன பண்ணுவேன் நீங்கள் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிடுச்சு. அது நம்ம ஆட்கள் பயங்கர ஷூடான பார்ட்டிங்க. இந்த விதத்தில் பல விதங்கள் பல காரியங்கள் சொல்லலாம். இப்படி ஏன்னா நிறைய காரியங்களை நம்ம இந்த யோனா நமக்கு பல காரியம் கற்றுக் கொடுத்தாலும் இந்த இடத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவரை ஆண்டவர் ஒரு பட்டணத்துக்கு அனுப்பினார். நினிவேக்கு போன்னு சொன்னார். அவர் எங்கே போனார்? தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினார். அதெல்லாம் நமக்கு தெரியும் நல்லா. பட் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் அவரை 8 பட்டணங்களுக்கு அனுப்புகிறார். 1-2 பட்டணம் இல்லை. தீரு, சீதோன், காத்சா, இப்படி நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா. ஆனால் எதுக்கு ஒரு தீர்க்கதரிசி ஒரு பட்டணத்துக்குள்ள கர்த்தர் அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னால், அந்த அவன் உள்ளே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளை கர்த்தர் வெளியே கொண்டு வருவா. எல்லாம் நாசப்படுத்துகிற வல்லமைகள் நிர்மூலமாகும் போது கர்த்தர் அந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதம், அதுக்கு ஒரு சுபிட்சம், அந்த தேசத்தில் ஒரு சமாதானம். 8 பட்டணங்களை குறித்து நான் பேசுவேன்னா இன்னைக்கு ஆல்நைட் ப்ரேயர் தான். அதனால் நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். பட் அவருக்கு 5 தீர்க்க தரிசனங்கள் அவருக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நிறையா வெட்டுக்கிளிகளின் தரிசனம், அக்னியின் தரிசனம், பழுத்த பழக்குடையின் தரிசனம், தூக்கு நூலின் தரிசனம், பலிபீடத்தின் தரிசனம்னு 5 தரிசனங்கள் காணப்படுகிறது. 5 தரிசனத்தையும் பார்த்தோம்னாலும் இட்ஸ் அ லாங் ஜர்னி. பட் இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு தரிசனத்தை இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. அதுதான் நாம் வாசிக்க கேட்ட பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கு தேசத்தில் நல்ல எது விளைஞ்சிருக்குது? கந்தாயத்து புல். அந்த புல் நல்லா முளைச்சி வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், வெட்டுக்கிளிகள் தேசத்தின் பசுமையை அழிக்கிறத வேதத்தில் வாசிக்கிறோம். அது அழித்து கொண்டு போகும்போது தான் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்றாரு, இப்படியெல்லாம் அழிஞ்சு போனா எப்படிப்பா யாக்கோபு மறுபடியும் திரும்ப யாரால எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, அவன் சிறுத்து போனானேன்னு சொல்லும்போது அவன் கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவது இல்லைன்னு சொல்லுகிறத வேதத்தில் வாசிக்கிறோம். சில காரியம் நல்லா வளர்ந்திருக்கும் பொழுது இந்த வெட்டுக்கிளிகள் அழிக்கிறது போல நம்ம வாழ்க்கையில கூட சில காரியங்களை சத்ரு அழிச்சு போட்டிருப்போம். ஆனால் சில காரியங்கள் வெட்டப்பட்டிருக்கும். இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் எழும்ப கர்த்தர் கிருபை தருவாராக. எந்த காரியத்தை சத்ரு அழிச்சு போட்டோம், எது மறுபடியும் சபையில் மறுபடியும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில எழும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் 4 காரியங்களை உங்கள் மத்தியில் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த சப்ஜெக்டுக்குள்ள போவதற்கு முன்பாக இந்த வெட்டுக்கிளியை குறித்து வேதத்தில் எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல எங்கே வாசிப்போம் அப்படின்னா, எங்கே சொல்லப்பட்டிருக்கும், அங்கே 10 வாதைகளில் ஒரு வாதை என்ன வாதை? அது அங்கே பார்த்தா வெட்டுக்கிளிகள் 1-2 இல்லை, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் தேசத்தின் பசுமையை அப்படியே அழிச்சு நாசப்படுத்திக்கிட்டு இருக்குது. அப்போது பார்வோனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு முழிக்கிறார். பார்வோனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. கடைசியில் இப்படி இந்த காரியம் இப்படி போயிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது? அப்புறம் மோசே கிட்ட தான் கடைசியாக முறையிடும்போது மோசே என்ன பண்ணுறார்? மோசேக்கு என்ன பண்ண முடியும்? அவர் தேவனை நோக்கி பார்த்த பொழுது வசனம் சொல்லப்படுது, கர்த்தர் பலத்த மேல் காற்றை வீசும்படியாக செய்தார். எகிப்தின் எல்லையெங்கிலும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் என்ன பண்ண மீதியாக இருக்கவில்லைன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். God sent a strong west wind. They cannot find not even one locust in the territory of Egypt என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். தமிழில் மேல் காற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதும் வெஸ்ட் வெண்ட், மேற்கு திசையில் கர்த்தர் ஒரு காற்று அனுப்புகிறார். அங்கே அதாவது அந்த தேசத்தை நாசப்படுத்துகிற ஒரு வெட்டுக்கிளி இல்லாமல் எல்லாத்தையும் சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் இந்த செய்திக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் குடும்பத்தை நாசப்படுத்துகிற வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவா. எது உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காது போகும். Instead of your shame and dishonor, I will give the double portion of blessing and honor. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலனை கர்த்தர் தருவா. எந்த காரியத்தில் ஒரு வேலை வெட்கப்பட்டிருக்கிறோம், ஏதோ ஒரு விதத்தில் கணவன் மனைவி கிடையாது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு கிடையாது, இல்லை அலுவலகத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் சமாதானத்தில் குறைவுபட்டிருப்போம் சொன்னால், அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வா. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது வசனம் சொல்லப்படுது, I will rid evil beast out of the land. துஷ்ட மிருகங்களை கர்த்தர் ஒழிய பண்ணுவார்.
I will be the refuge. நான் உனக்கு அடைக்கலமாக இருப்பேன் கர்த்தர் வாக்கு கொடுக்குறான். எந்த காரியம் என் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் அழிக்கப்பட்டிருக்கு ஆனால் மறுபடியும் எழும்பணும், அதெல்லாம் நம்ம பார்ப்பதற்கு முன்பாக இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை ஆசைப்படுத்துகிற வல்லமையை கர்த்தர் நிர்மூலமாக்குவா. இன்னைக்கு ஒரு காரியம் நம்ம செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரே ஒரு வருஷம் உங்கள் கரங்களை உயர்த்தி, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்ன நாமம் அது? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர், எல்லா முழங்காலும் முழங்கத்தக்க நாமம். அந்த நாமத்தை சத்தத்தை உயர்த்தி 3 விசை சொல்ல போகிறோம். சொல்லிட்டு இல்லைங்க, நான் சொல்லும்போது சொல்லுங்க, கை கையில் போட்டுக்கோங்க. சொல்லும்போது அந்த வார்த்தையை சொல்லி, ஐயோ பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது, ஒரே ஒருத்தர் தான் உதவி செய்ய முடியும். அது அவர் வந்து இறங்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் இங்கே நான் சொல்கிறேன், எழுதி வச்சு இங்கே நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வீடுகளில் கர்த்தர் அற்புதத்தை செய்வா. உங்கள் அறை வீடுகளில் அற்புதம் நடக்கும். பிரதர் இங்கே இருக்கிற வரைக்கும் பரலோகம் மாதிரி தான் இருக்குது, மறுபடியும் நான் வீட்டுக்கு போனால் என்னமோ வந்து ஏறி உட்கார்ற மாதிரி இருக்குது. இங்கே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் அலுவலகத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வா. உங்களுடைய பிஸ்னஸ் சென்டரில் கர்த்தர் அற்புதங்களை செய்வா. எந்த இடத்துல இருக்கிற எல்லா ஸ்ட்ராங் ஹோல்ஸையும் கர்த்தர் ஒட்டச்சரிவார். பிரியமானவர்களே, வசனம் அதுதான் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். ஆண்டவருடைய உணாது எல்லா நிலைகளில் you will see the God's glory. ஆண்டவருடைய கரம் பெரிய காரியங்களை செய்யும். வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்படுது? நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவது. Let it be to you as you desire. நீ என்ன விரும்புறியோ கர்த்தர் அற்புதத்தை செய்வா. வசனம் அதுதான். எல்லா காரியங்களிலும் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது, நீ விசுவாசித்தபடி என்ன பண்ண கிடவது, உனக்கு ஆக கிடவது. ஆண்டவர் சொன்னார். இன்னொரு இடத்துல வார்த்தையின்படி என்ன பண்ண கிடவது, ஆக கிடவது. நிச்சயமா எந்தெந்த காரியம்லாம் ஆகாமல் இருக்குதோ, நான் இப்படி தான் விசுவாசிக்கிறேன். காட்ஸ் ஆர்மி சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிற உங்களுக்கு, யாரா சின்னவங்க பெரியவங்க யாராக இருக்கட்டும், இந்த வருஷம் முடிவதற்குள்ள இந்த நாளில் திரும்பி போகும் பொழுது நடக்கிற அற்புதங்களை, இந்த நாட்களில் நடக்கிற அற்புதங்களை இந்த வருஷம் முடிவதற்குள்ள கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும். நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா செய்து முடிக்கிற தேவன். அவர் நினைத்து உங்களுக்கு அருளி செய்கிற தேவன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வசனம் அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தான். எது ஏன்னா பெரிய பிரச்சனை அங்கே அன்னாளுக்கு அங்கே சர்ச்சில் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வசனம் சொல்லப்படுது, கர்த்தர் அன்னாளை நினைத்து அருளினார்னு வேதத்தில். அருளுவதற்காக கர்த்தர் நினைப்பார். இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு அருள்றதுன்னா என்ன அப்படின்னா, அதாவது நினைப்பார் வேற, நினைத்து அருளினார்னு இருக்கும். பைபிளில் அப்படிதான், தமிழ் பைபிளில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். நினைத்து அருளினார் அப்படின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ராகேலை குறித்து வசனம் சொல்லப்பட்டிருக்குது. என்ன பண்ணாரா, கர்த்தர் ராகேலை நினைத்து அருளினார்னு வேதத்தில் இருக்கும். ஆண்டவருடைய நாம செத்து போகிறேன்ப்பா, எனக்கு பிள்ளை இல்லை, நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வார்த்தை, யாருக்கெல்லாம் இங்கே ராகேலாக இருக்கட்டும், அன்னாளாக இருக்கட்டும், அது எலிசபெத்தாக இருக்கட்டும், எங்கெல்லாம் டிலே இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்குறோம். அங்கே ராகேலுக்கு யார் கிடைக்கிறாங்க, அங்கே யார் கொடுக்கப்படுது, ஒரு ஜோசப், ஒரு யோசேப்பு அங்கே ஆளுகை செய்கிறத வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே அன்னாள் நம்ம எடுத்துட்டோம்னா அங்கே யார், ஒரு சாமுவேல். தான் முதல் பெயர் சேபா மட்டும் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று விளங்கினது. அங்கே எலிசபெத்தை வசனத்தில் வாசிக்கும் போது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் இவனை போல வேற ஒருவரும் இல்லைன்னு சொல்லப்பட்ட அற்புதங்களை பார்க்குறோம். நிச்சயமா நீங்க விரும்புகிற காரியங்கள்ல ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். பிரியமானவர்கள, இந்த வார்த்தையை எங்க சொல்றாருன்னா, செரபெக்கினியா நாட்டு ஸ்திரீ, கானானிய ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ விரும்புகிறபடி என்ன பண்ணப்படுது, உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லுவார். அந்த அம்மா சொல்றாங்க, என் பொண்ணு கொடிய வேதனைப்படுகிறா, பிசாசினால் அவதைப்படுகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை சீர்குலைக்கிற பிரச்சனைக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பா. அதுதான் வசனம் நமக்கு சொல்லப்படுகிற காரியம். மாபெரும் காரியங்களை என்ன பண்ணுவார்னா செய்து முடிக்கிற தேவன் செய்வார் என்பதில் எவ்வளவே நம்ம என்ன கிடையாதுன்னா சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் சம்திங் மார்வலஸ், சம்திங் சூப்பர் நேச்சுரல் ஆண்டவர் செய்து முடிக்கிற தேவன் அவர். அதாவது வீட்டுக்குள்ள ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மரியாள் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நடக்கிற காரியம் என்ன அப்படின்னா, அவங்க அன்னைக்கு கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒரு தேவதூதன் வந்து என் கூட பேசுவான்னு. அதுதான் நடக்கிற காரியம் தான். அன்றைக்கி வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு தூதன் வந்து நின்று அப்படின்னு பேசும்போது, நானும் உங்கள் வார்த்தையின்படி ஆக கிடவுதுன்னு என்ன கற்பனை கூட செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு அந்த வீட்டுக்குள்ளே நடக்குதுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கும். இன்னொரு இடத்துல அது எக்ஸ்ட்ரீம், யார், மரியாள் தாயாரை குறித்து வேதத்தில் இன்னொரு இடத்துல ராகாப்பை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அது ஒரு விபச்சார ஸ்திரீ. அவள் சொல்லும்போது வேவுக்காரர்களை காப்பாற்றுறா,
அவ கேட்டது ஒன்றே ஒன்று தான் அந்த வேவுக்காரங்கள்ட்ட, என் குடும்பம் பிழைக்கட்டுங்க, நாளைக்கு வந்து இந்த தேசமே டெஸ்ட்ராய் ஆக போகுதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அப்போ தான் அந்த வேவுக்காரர்கள் சொல்லுவாங்க, உன் ஜன்னலில் என்ன பண்ணிடு, சிவப்பு கயிறை கட்டிடுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அவன் நினச்சது என் குடும்பம் என்ன பண்ணணும், பிழைக்கணும், அவ்வளோதான். ஆனால் கிளைமேக்ஸ் எப்படி அமையுது அப்படின்னு சொன்னால், மத்தேயு 1:5 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய அந்த வம்ச வரலாறுல யார் பேர் வருது அந்த இடத்துல, ராகாப்னு பேர் வருதுங்கிறத வேதத்தில் வாசிக்கிறோம். வேண்டிக் கொள்கிறதற்கு நினைக்கிறதுக்கு மேலே கற்பனை செய்ய முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறவர். நிச்சயமாக நீங்கள் இந்த ஆலயத்துக்குள்ள உள்ள வரும்போது இன்னும் நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கலையேன்னு யோசிப்பீங்க சொன்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எனக்கு செய்து முடிப்பார்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? செய்து முடிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வா. நீங்க போகும்போது பலத்த சாட்சிகளை சொல்ல கர்த்தர் கிருபை தருவா. ஆண்டவர் மாபெரும் காரியங்களை கர்த்தர் செய்வார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லவே இல்லை. ஏன்னா வாக்களித்தவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் மாபெரும் காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் சில காரியங்கள் நல்லா வளர்ந்துருக்குன்னு சொன்னேன். அந்த புல் வளர்ந்துருக்கு, ஆனால் அதை வெட்டுக்கிளிகள் வந்து அதை நாசப்படுத்தி போடுறது. ஏன்னா மறுபடியும் என் வாழ்க்கையில் சில புல் நல்லா வளர்ந்துருந்த காரியம் வெட்டப்பட்டிருக்குது. எந்த காரியம் என் லைஃப்பில் வெட்டப்பட்டிருக்கு, எதில் வளரணும்? வருஷ கடைசிக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் நம்ம எதில் மறுபடியும் 2025க்குள்ளே போவதற்கு முன்பாக சில காரியத்தில் உங்ககிட்ட என்கிட்ட கர்த்தர் வளர்ச்சி எதிர்பார்க்கிறார். எதில் நான் வளர வேண்டும் அதை இந்த நாளில் தியானித்து கடந்து போக கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது ஏன்னா நமக்கு வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். முக்கியமான 4 காரியங்களை இந்த நாளில் நாம் தியானித்து கடந்து போகலாம். இன்னும் இந்த வருஷம் முடிவதற்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 42 நாட்கள் அவ்வளோதான் இருக்குது. ஆண்டவர் 42 43 நாட்கள். நிச்சயமாக இந்த நாட்களுக்குள்ளாக நீங்கள் யோசிக்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எஸ்தர் 9:1 வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் தான், யூதரின் பகைவர்கள் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்கிற நிலை மாறி யூதர்கள் தங்கள் பகைவர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை தருவார், ஒரு பெரிய சர்ப்ரைஸை கர்த்தர் தருவார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசன புத்தகம் 61:11 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். The book of Isaiah chapter 61:11. பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். முதலாவது முளைக்கிற வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, எது அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நல்லா துதிக்கணும். ஆண்டவருடைய நாம துதியை கர்த்தர் என்ன பண்ணுவாரோ முளைக்க பண்ணுவார். இன்னைக்கு இங்கே நின்று காமனாக வர்ஷிப் பண்ணிடுவோம், ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் வர்ஷிப் ரொம்ப அவசியம். எங்கெல்லாம் துதி இருக்குதோ கர்த்தர் இறங்கி வருவா. அதுதான் வசனம் நமக்கு துதி. அதனால தான் ஃபாதர் பெர்கமன்ஸ் பாடும்போது பானா, துதி எடுத்தா முறுமுறுத்தா நல்லா இருக்குதுப்பான்னு செட்டில் ஆகிப்போம். ஆனால் இன்னைக்கு பேட்டர்ன் மாறணும். இன்னைக்கு நல்ல வாய்களை திறந்து என்ன பண்ணணும், வர்ஷிப், ஆண்டவருடைய நாம மகிமை பண்ணும். அங்கே சொல்லப்பட்டு நீதியையும் துதியையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா முளைக்க பண்ணுவார். நம்ம ஒழுங்காக துதிக்கலைன்னா இந்த நாவு மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா வர்ஷிப், நல்ல வாய்களை திறந்து நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணணும், மகிமைப்படுத்த நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த தேவ ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் எல்லா விதமான கிருபையும் ஒத்தாசையும் பலத்தையும் தேவன் தந்தருள்வாராக. முதல் காரியம் அதுதான், ஆண்டவரை நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிரைசிங். அது ரொம்ப 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 அவசியமான காரியம். பிரத்யட்சமாய் கர்த்தரை நாம் துதிக்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அனௌன்ஸ் பண்ணும்போது சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க, நீங்கள் செய்தியின் நேரம் வருது, நீங்கள் உங்களுடைய என்ன பண்ணுங்க சைலண்டில் வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோனை சைலண்டில் வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இங்கேக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரோடு உட்காருறீங்கன்னா அதை செய்யுங்க. முதல்ல அரை மணி நேரம் உட்கார்ந்தாலும் சரி, 1 மணி நேரம், 5 நிமிஷம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. போகிற போக்கில் பிரைஸ் தி லார்ட், ஒரு அல்லேலூயா, அது நான் பற்றி பேசலை. நீங்கள் வெளியே போகும்போது ஒரு ஜெபம் பண்ணுவோம், இல்லை சாப்பிடும்போது அதெல்லாம் நமக்கு ரத்தத்தில் ஊறி போயிருக்குது, இல்லைன்னா கூட கண்ணை மூடி ஒரு ஜெபம் பண்ணுவோம், அது அந்த சப்ஜெக்ட்டுக்கு வரல. இல்லை ராத்திரி படுக்கும்போது ஒரு 30 செகண்ட் ஜெபம் இருக்கும், அதெல்லாம் பற்றி நான் பேசலை. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும்
குறைந்தது நீங்கள், ஏன்னா பாஸ்டர்ஸுக்கு சொல்லும்போது வேற மாதிரி சொல்லுவோம், விசுவாசிகளுக்கு சொல்லுவோம், நீங்கள் 1 மணி நேரமாவது என்ன பண்ணக்கூடாது, விழித்திருக்கக்கூடாதா? அப்படி தான் வேதத்தில் வாசி, 1 மணி நேரமாவது கர்த்தருடைய சமூகத்தில். ஐ ஆம் லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸ். உங்கள் பாஸ்டரை சொல்லுங்க, எங்கள் சர்ச்சில் வந்து லீடர்ஷிப்பை வந்து ட்ரைனிங் கொடுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தருந்து நம்ம பல காரியங்கள் என்ன பண்ணுகிறோம், கற்றுக்கொள்கிறோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் அதே சமயத்தில் நம்ம தனிப்பட்ட இப்போ சொல்லும்போது டெய்லி என்ன இருக்குது, ஜூம் மீட்டிங் இருக்குது. ஓகே, ஜூம் மீட்டிங்கில் 1 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டப்பா போதும், அவ்வளோதான் இந்த நாளில். அது இல்லை, அதெல்லாம் நீங்கள் பர்சனலாக உட்காரணும். யார் வாழ்க்கையில் தனி ஜெபம் தனி துதி இல்லையோ அதோட முடிஞ்சு போச்சு. தட்ஸ் த ஃபெயிலியர். முதல் காரியம், என் வாழ்க்கையினுடைய விழுகையின் முதல் காரியம் அதுதான். தனி ஜெபம் இல்லாத குடும்பம் என்ன பண்ணாதுன்னா, அது என்ன பண்ணிங்கனாலும் அது நிலைத்திருக்க முடியாது. அதனால் நம்ம வாழ்க்கையில் குறைந்தது நீங்கள் அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ என்ன, we are investing in the God's kingdom. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதாவாகிய தேவன் என்ன பண்ணணும், நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது அதை நீங்கள் செய்யுங்க. செய்கிற காரியத்தை நீங்கள் சரியாக செய்யுங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்னா ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த நேரங்களில் கூட உங்கள் ஃபோனை நோண்டாதீங்க. எல்லா காரியங்களில் கர்த்தருடைய நாம மகிமைப்படுதாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் அதுதான். இப்போ இங்கே தான் முதலமைச்சர் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா, சொல்லுங்கள் சார் அப்படின்னு நம்ம ஃபோனை நோண்டிகிட்டே பேசுவோமா முதலமைச்சர் கூட? பேசுவோமா? எந்த கட்சி இல்லை எவ்வளோ பெரிய தலைவரை, பாஸ்டர் அம்மாவுக்கு பாஸ்டருக்கெலாம் நல்லா தெரியும். நான் நிறையா ஆண்டவர் சுத்த கிருபையினால் எத்தனையோ சீஃப் மினிஸ்டர்ஸ், எத்தனையோ கவர்னர்ஸ் பல ஸ்டேட்டுக்குள்ளே உள்ளே போனோன்னா அதுக்காகவே ஒரு நாளை ஒதுக்குவேன். போய் அவங்கள நான் சந்திக்கிறது என்னுடைய வழக்கம். அப்படி போய் உட்காரும்போது சொல்லுங்கள் இப்படின்னு நம்ம பேசுவோமா? இல்லை, அவங்களுக்குன்னு என்ன இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது. அந்த சீட்டுக்குன்னு என்ன இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது. அப்போது ஒரு உலக பிரகாரமான தலைவர் கூட உட்காரும்போது ஒரு ரெவரன்ஸ், ஒரு மரியாதை இருக்கும்னு சொன்னால், அண்ட சராசரங்களை உங்களை எண்ணியும் உண்டாக்கிய தேவாதி தேவனுக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுது தேவனுக்கு நீங்கள் செலுத்துகிற நிமிடங்கள் அது குவாலிட்டியாக இருக்கணும். பிரியமானவர்களே, ஏதாவது வேதவசனம் சொல்லப்படும், யுவர் ப்ரேயர்ஸ் ஆர் பியூர். உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணுங்க, சுத்தமாக இருப்பதாக. அப்படி பைபிளில் இருக்குதா? வாசிச்சு பாருங்க. யோபு 16:17 வாசித்து பாருங்க. வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன் கைகள் சுத்தம் இல்லாத இருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாக இருக்கையிலும் அப்படி ஆயிற்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க யோபு 16:17. என் கைகளிலே கொடுமை இல்லாத இருக்கையிலும் என் ஜெபம் எப்படிங்க இருக்கணும், சுத்தமாக இருக்கையிலும் அப்படி ஆயிற்று. ஹிப்போக்ரட்ஸாக இருக்கக்கூடாது. நானும் சொல்லிட்டாங்களேன்னு கண்ண மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. மாய்மாலமாக இருக்கக்கூடாது. உட்காந்துருக்கிற நிமிடம் மாய்மாலமாக இருக்கக்கூடாது. அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் நேரத்தை கடத்துறீங்கன்னு தான் அர்த்தம். உண்மையாக உட்காரணும். கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்தா எப்படி உட்காருங்க, உண்மையாக உட்காருங்க. பேட்டர்னை, குவாலிட்டியை மாற்றிக்கணும். ஒரு வீட்டில் பிரச்சனை நடக்குது, என்னன்னா 3 பசங்க சண்டை போடுறானுங்க. டேபிள் ஒரு ஆப்பிள் இருக்கு, ஆளுக்கால் சண்டை போடுறானுங்க, எனக்கு உனக்கு அப்படின்னு சண்டை போடுறாங்க. அம்மா சொல்கிறாங்க, யார் கீழ்ப்படுகிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆப்பிள்னு. 3 பேரும் ஒன்றா வெளியே போகிறாங்க. போகும்போது சொல்லிட்டு போகிறாங்க, டே நமக்கு இன்னைக்கு கண்டிப்பாக இந்த ஆப்பிள் இல்லைடா, அப்பாவுக்கு தாண்டான்ட்டு போகிறானுங்க. ஏன்னா தன்னை மாற்றிக்கிறதுக்கு விரும்பலை. என்னவா இருந்தாலும் நம்ம குணம் மாற மாட்டேங்குது. நீங்கள் உட்கார்ற நிமிஷம் அது உண்மையாக இருக்கட்டும். அதுதான் வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். அதுதான் எல்லா காரியங்களும். நம்ம ஃபோனை நீங்கள் சைலண்டில் இல்லை, வைப்ரேஷனில் இருந்தால் கூட முக்கியமான கால்னா பார்த்துக்கலாம். அப்படி இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் ஜெபம் பண்ணாதீங்க. அதனால தான் ஆதி பரிசுத்தவான்கள் FMBB ஊழியர்கள்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, சூரியோதயம் வருவதற்கு முன்பாக என்ன முடிச்சிருங்க, உங்கள் ஜெப நேரத்தில் என்ன பண்ணிடுங்க, முடிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்முடைய ஜெபம் என்ன பண்ணும், அதுக்கு துதிக்கிற நிமிடங்கள் அவரை. அதுதான் நீதியையும் துதியையும். நீதின்றது உண்மை, அது பல அர்த்தங்கள் உண்டு. நீதின்ற காரியம் உண்மை. உண்மையும் அந்த உண்மையோடு கர்த்தர் என்ன பண்ணணும், அதை நீங்கள் துதிக்கிற அந்த துதி இருக்கும் பொழுது, ஏன்னா ஜெபத்தை அவர் என்ன பண்ணுவாராம், கேட்பார். ஆனால் என்ன பண்ணுவார், துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுவார். உடனடி அவர் இறங்கி வருவார். நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஏன்னா அது ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை என்ன பண்ணியிருக்கிறேன், எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதை நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் உங்களுக்கு எனக்கு தேவன் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். செய்வார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதாவது இன்னும் இதில் ஒரு காரியம் நான் சொல்லுவேன். இந்த துதிக்கிற சம்பவத்தில் ஒரு காரியம் சொல்லுவேன். அப்படின்னா, யோவான் எழுதிய கிறிஸ்துவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். John chapter 12 verses 3. அந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது, அதனுடைய கடைசி வார்த்தை இப்படியா நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். யோவான் 12:3. அப்பொழுது மரியாள்
விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. அந்த வீடு முழுசும் தைலத்தின் பரிமளத்தால் என்ன பண்ணப்பட்டிருக்குது? நிரம்பி இருக்கிறத வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வீடு முழுசும் வாசனை. ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அந்த வீடு முழுசும் தைலத்தின் பரிமளத்தால் நிரம்பி இருந்தது. எதனால? தைலம் தான் வாசனை தான் நினைக்கும் இல்லை, அது எதனுடைய வெளிப்பாடுன்னு சொன்னா, எனக்கு இது 7 பிசாசு இத்தனை காரியம் இருந்துச்சு, உலகத்தில் ஒருத்தருமே என்ன பண்ண முடியல, குணப்படுத்த முடியல. ஒருவர் என்ன பண்ணார்? குணமாக்கினார். நன்மை செய்தவருக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். அவ்வளோதான், அதுக்கு தான் வரும். ஏன்னா யாரோ ஒருத்தர் வர்ஷிப் நடத்துகிறாங்க, யாரோ ஒருத்தர் பாடல்கள் பாடிட்டு இருப்பாங்க, நம்ம பாஸ்டர் எத்தனை மணிக்கு போவார் அப்படி இல்லை, வந்து இங்கே உள்ளே வரதே ஒரே ஒரு காரியம். முதல் காரியம் என் மைண்டில் வர காரியம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு இத்தனை இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே உள்ள நுழையிற வரைக்கும் எனக்கு கிருபையை கொடுத்தீங்களாப்பா, என் பலன் என்னுடைய காரியம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உமக்கு ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்துலேருந்து எனக்கு நீங்கள் ஆண்டவரே என் பலன் என்னுடைய பராக்கிரமும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா, எல்லா கணத்தையும் உமக்கு செலுத்தும்படியாக வந்திருக்கிறேன். அதுக்கு தான் ஆலயத்துக்குள்ளே ஓடோடி வருகிறோம். ஆண்டவருடைய நாமமே அதுதான் இந்த அம்மா செய்கிறாங்க. அந்த வீடு முழுசும் வாசனை. உங்கள் வீடு ஒரு துதியின் கூடாரமாக மாறுவதாக. நல்லா வாய்களை திறந்து கர்த்தரை என்ன பண்ணுங்க? மகிமைப்படுத்துங்க. அந்த வீடு முழுசும் வாசனை. காரணம் ஒன்றே ஒன்று, அவங்க நன்மை, அந்த ஆண்டவர் செய்த நன்மைக்கு நன்மை. எப்படி அவங்க கொடுக்குற காரியமே எப்படிப்பட்டதை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆரம்பம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கும், அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற. போதும், அதில் முதல் வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? விலையேற பெற்ற அப்படின்னு. வெரி எக்ஸ்பென்சிவ் திங். 1000 ரூபாய்க்கு நமக்கு சென்ட் கிடைக்கும், 1 லட்சத்துக்கும் சென்ட் கிடைக்கும், 10 லட்சத்துக்கும் என்ன இருக்குது? சென்ட் இருக்குது. 10 லட்சம் 20 lakhs சென்ட்லாம் இருக்கும். நான் யூஎஸ் நான் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் போய். பட் போகும்போது டிரான்சிட்டில் சில சமயம் 4 மணி நேரம் 5 மணி நேரம், அது ஒரு வேளை துபாயாக இருக்கலாம், இல்லை ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில், ஜெர்மனி ஏர்போர்ட்டில் நிற்பேன். என்னுடைய ஹேண்ட் லக்கேஜ் ஃபுல்லாகவே என்ன வச்சுருப்பேன் அப்படின்னா, ட்ராக்ஸ், அவங்களுக்கு மெமரி கார்ட்ஸு, ஒவ்வொரு கடையிலேயே போய் ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறது என்னுடைய வழக்கம். போகிற வழியில் யாரையாவது சந்திச்சிட்டேன்னா, ஒரு விஐபி என் எந்த பேக்கை திறந்தாலும் அதில் என் காராக இருக்கட்டும், என் பைக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இப்படி ஒரு மெமரி கார்டு வச்சுருப்பேன். மெமரி கார்டு இதில் ஒரு 5 மூவிஸ் இருக்கும். ஜீசஸ், பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், இன்னும் சன் ஆஃப் காட், இன்னும் குட்டி பசங்கள்லாம் பார்க்கணுன்றதுக்காக அதுவும் ஜீசஸ் மூவி தான், கார்ட்டூனில் இருக்கும். ஜீசஸ் மூவிஸ் இருக்கும், ஆடியோ பைபிள், வீடியோ பைபிள் அண்ட் ரீடிங் பைபிள். இப்படி அது முதலமைச்சர்லேருந்து எல்லாருக்கும் கொடுக்குறது என்னுடைய வழக்கம். அப்படி எல்லாத்தையும் அதனால் கொடுப்பேன். அப்படி இருந்தும் டைம் இருக்கும், நான் என்ன பண்ணுவேன், அந்த சென்ட் கடைக்கு போவேன். சாதாரணமாக சென்ட் போடுறது என்னுடைய வழக்கம் இல்லை, எடுத்து அடிக்க மாட்டேன். ஒய்ஃப் எங்கேயாவது கிளம்பும்போது அவங்களுக்கு அடிக்கும்போது எனக்கு 4 சர்ன்னு அடித்தாங்கன்னா அதெல்லாம் பிடிக்காதுன்னு கிடையாது, இது நடக்கும். ஆனால் அங்கே ஏர்போர்ட்டில் செய்கிற காரியம் எது காஸ்ட்லியாக இருக்குன்னு பார்ப்பேன். நிறைய இந்த 20 lakhs சென்ட் பக்கத்தில் போயிடுவேன். 20 லட்சம் 30 லட்சம் சென்ட் போயிடுவேன். அப்படி எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் பைபிளில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். நீதிமான், அதாவது லிபனோனில் இருக்கிற கேதுருவை போல என்ன பண்ணுவானா, வளருவான். அது கூட நீங்கள் வளர்ச்சியில் தான் பார்க்கலாம். அந்த சென்ட் இஸ் அ வெரி, அதனால தான் ஆசரிப்பு கூடாரமாக இருக்கட்டும், இல்லை கர்த்தருடைய தேவ ஆலயமாக இருக்கட்டும், இல்லை தாவீது கட்டின அரண்மனையாக இருக்கட்டும், எல்லாமே எந்த மரத்தில் தான் செஞ்சுருப்பாங்க? இந்த செடார், அந்த கேதுரு மரத்தில் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு இயற்கையாகவே அதற்கு என்ன உண்டு? ஒரு மனம் உண்டு. ஏன்னா எல்லா காரியங்களும் அவ்வளோ பெரிய வாசனை இருக்கும். நம்ம ஊரில் இந்த மால்குள்ளே உள்ளே போயிட்டு 1000 ரூபாய் சென்ட் எடுத்தாலே 2-3 பிள்ளைங்க வந்துடும் பக்கத்தில். சார், கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்வாங்க. அம்மா நீங்கள் நம்ம அதனால் நான் அந்த சென்ட்டை கையில் எடுத்தோன்னே அப்படியே, அதுவும் ஜென்டலாக ஒரு 4-5 பேர் வந்துடுவாங்க. கையில் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணுமா எடுக்கணுமான்னு கையில் வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அத்தனை 4 பேர் என்னை சுற்றி நிற்கும்போது அந்த சென்ட் என்ன விலை அப்படின்னு அடுத்த சைடு காமிப்பேன். 4 பேர் அப்படி திரும்புவாங்க, சர்ன்னு அடிச்சிடுவேன், என் மேலே சுற்றி அடிச்சிடுவேன். என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது 50 தடவை 100 வாஷ் ஆனால் கூட அந்த ட்ரெஸ்ஸில் அந்த வாசனை அப்படியே இருக்கும். எத்தனை தடவை நீங்கள் துவைச்சிங்கனாலும் அந்த என்ன பண்ணாது. 10 லட்சம்னா 20 லட்சம் சென்ட்னா சும்மாவா என்ன? ஆனால் அது வந்து டெஸ்டர்னு வச்சுருப்பாங்களா, அதை தான் எடுத்து அடிப்பேன். பட் அட் த சேம் டைம் சொல்ல வர காரியம், நம்ம கொடுக்குற போகிற போக்கில் ஒரு ஸ்தோத்திரம் அல்லேலூயாவாக இருக்கக்கூடாது, வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்கணும். முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்கணும். அதுதான் அதில் சொல்ல வருகிற காரியம். அதான் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும்.
நீங்கள் அரை வீட்டுக்குள்ள ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் கண்களில் கண்ணீர் வரணும். நல்லா கைத்தட்டுதலோடு நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வர்ஷிப் வரும் பொழுது உங்கள் வீட்டில் அன்னைக்கு ஒரு பெரிய சமாதானத்தை பார்ப்பீங்க. நீங்கள் சாதாரணமாக பாடுறதுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்கள், அந்த வீடு முழுசும் ஒரு வாசனையால் நிரம்பி இருக்கும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. நான் அப்படி 3 மணி நேரம் நான் ரூமில் இருப்பேன். ஆனால் அது என்னுடைய வழக்கம். என் ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன், அம்மா 3 மணி நேரம் என் ரூம் கதவை தட்டக்கூடாது. யார் வந்தாலும் சரி. எங்கள் மாமனார் சொல்லுவாங்க, பிஷப் தயானந்தன் ஐயா சொல்லுவாங்க, உன் ஃபோனை கொண்டு போய் குரோம்பேட் தண்டவாளத்தில் வச்சுருப்பா அப்படின்வாங்க. ஏன்னா உனக்குலாம் என்னதுக்குப்பா ஃபோனுன்னுவாங்க. பட் இப்போ வரதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சர்ச்சில் ஜோம் பண்ணிட்டு தான் வந்தேன். பட் அது வேறு, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார். இஸ் 84 years old. ஆனால் அது வேறு. ஆனால் நான் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்துருக்கிற நிமிடங்கள். ஆனால் அப்படி இருந்தும் என் ரூம் கதவு சில சமயம் முக்கியமாக நான் சொல்லுவேன், ஆனால் நீ 3 மணி நேரத்தில் என் ரூம் கதவை தட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் 6 மணி நேரம் திறக்க மாட்டேன். நானும் யாரும் தான், மீ அண்ட் மை காட், அவ்வளோதான். அப்படி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த வளர்ச்சியை இந்த 2025 உள்ளே போகும்போது உண்மையாக அப்படி ஒரு ஸ்தோத்திர ஜபத்தோடு உள்ளே போய் புறப்பட்டு பாருங்கள். நீங்கள் போகிற காரியங்கள்லாம் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைப்பா. You will see the God's glory. ஆண்டவர் செய்வார் என்பதில் சந்தேகம் அல்ல. முதலாவது விலையேறப்பட்டன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வார்த்தை என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது? அதில் களங்கம் இல்லாத அப்படின்னா என்னதுன்னா கலப்படம் இல்லாதது. இந்த பிரதர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த சிஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, கர்த்தரும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். 10-11 ஆண்டவரை வைக்காதீங்க. இந்த பிரதரை காமிச்சதும் யார் தான்? கர்த்தர் தான். அந்த சிஸ்டரை காமிச்சதும் யார் தான்? கர்த்தர் தான். அதனால் எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை யாருக்கு தான் இருக்கணும்? அது கர்த்தர் ஒருவருக்கே செலுத்தணும். ஆண்டவருடைய நாம மகிமை, ஆல் த க்ளோரி டு ஹிம் அண்ட் ஹிம் அலோன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தட்ஸ் நம்பர் 2. அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுல, ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய ஒரு ராத்தல் கொண்டு வந்து அப்படின்னு சொல்லப்படுது. திஸ் இஸ் 1 liter. தமிழ் பைபிளில் ஒரு ராத்தல்னு சொல்லப்படுது. இஃப் யூ ரீட் இட் இன் இங்கிலீஷ் 1 pound சொல்லப்படுது. இப்படி அடித்தாலே வாசனை இருக்கும் அந்த இடம் முழுசும். ஆனால் என்ன நடக்கும், இது ஒரு முழு பாட்டில் உடச்சி கொட்டினா அந்த இடம் முழுசும் என்ன, அதான். அதனால தான் நம்மால் சொல்லும்போது சொல்லுவார், யார், யூதாஸ் காரியர் சொல்லுவார், இதை எவ்வளோக்கு விற்றுருக்கலாம், 300 பணத்துக்கு என்ன பண்ணியிருக்கலாம். அன்னைக்கு இஸ்ரேலில் ஒரு நாள் சராசரி வருமானம் எவ்வளோன்னு சொன்னால் 1 பணம். 300 பணம்னா ஒரு வருஷத்துடைய காசு. நம்ம ஊரில் காசை கொஞ்சம் சேர்த்தோம்னா என்ன வாங்குவாங்க, ஜிமிக்கி வாங்கலாம், இல்லை ஒரு நெக்லஸ் வாங்கலான்னு, இல்லை நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு. ஆனால் ஜூவிஷ் பீப்புள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், எது, இந்த நலதம் என்னும் இந்த தைலத்தை தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ காசு கொடுத்து வாங்க. அவ்வளோ, அதனால தான் சொல்லுவாங்க 300 பணத்தை அவங்க. அப்போ தான் சொல்லுவார் ஆண்டவர், யூதாஸ் காரியத்தை, யூ ஸ்டாப், அவள் என்கிட்ட நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவளை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லுகிறத வேதத்தில் வாசிக்கும்போது வாசிக்கிறோம். கர்த்தர் விரும்புகிற காரியம் ஒன்றே ஒன்று, உங்ககிட்ட என்கிட்ட கர்த்தரை துதிக்கிற அந்த அனுபவம். உண்மையாக அதை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுதாக. ஒரு திருமண வீட்டில் எல்லாரும் அதாவது ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. எல்லோரும் பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. அந்த அடுத்த நாள் காலையில் முகூர்த்தம், எல்லாம் கிளம்பி போகிறாங்க. திடீர்னு ராத்திரி அந்த டிரைவர் சொல்கிறாரு, ரொம்ப தூக்கமாக இருக்குது, 1 மணி ஆச்சு, ரொம்ப கண்ணை கட்டுது, ஒரு 3/4 மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்க, தூங்கிட்டேன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக வண்டி ஓட்டுவேன். திருமண வீட்டார் விடுவாங்களா? தூங்க விடுவாங்களா? மூஞ்ச கழுவுப்பா, இல்லை டீயை குடின்னு சொல்கிறாங்களே ஒழிய யாரும் ஒத்து வரல. அவர் சொல்கிறார், உண்மையிலேயே என்னால் முடியல, பஸ்ஸு நம்ம கம்பெனி இது, நானும் இது பண்ணியிருக்கேன், உங்களில் யாருக்காவது வண்டி ஓட்ட தெரியுமானோன்னு ஒரு கை உயருது. ஒரு வாலிப கை உயர்த்திடுறான். லைசன்ஸை காமிப்பா அப்படின்னா, ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ், பெரிய வண்டி ஓட்டுற. அதை பார்த்தோன்னா, அப்பா நமக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டார், நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலான்னு அவன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 10 அடி போனோன்னு, அப்பா உன் மேலே நம்பிக்கை இருக்குதுமா, நீ என்ன பண்ணு, நீ வண்டியை நீ கம்ஃபர்டபுளாக என்ன பண்ணு, நீ எடுத்துரு தம்பி, 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் என்னை எழுப்பிடுப்பா, நான் எந்திரிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் சொன்னோன்னே இவனும் வண்டி எடுத்தான். எல்லாம் ராத்திரி 2 மணி, 3ஆம் வானம் 4ஆம் வானம் எல்லாம் டாப் கியரில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சார் விடியல் வருது, ஓ வந்துருச்சா, நம்ம ஊர் வந்துருச்சான்னு எல்லாம் எட்டி பார்க்குறாங்க. எந்த இடத்துல பஸ் நிற்கிதோ அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் செம்ம டென்ஷன். என்னையா பண்ண, வண்டி ஓட்டி, என்னடா வண்டி ஓட்டினேன்னா, நான் ரோலர் ஓட்டுறவங்க 10 அடி முன்னாடி போவேன், 10 அடி பின்னாடி வருவேன். இதுதான் நம்ம ஸ்டைல். அநேகர் அதே இடத்துல ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வளர்ச்சியை கர்த்தர் எதிர்பார்க்குறா.
உங்ககிட்ட என்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா, எல்லாவற்றிலும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வளர்ச்சி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணணும், மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை நம்ம இன்னும் துதிப்போம். இந்த நான் அதாவது அதுதான் வசனம் நமக்கு சொல்லப்படுது. என் முகத்துக்கு ரட்சிப்புமானவரை சங்கீதக்காரர் சொல்கிறான், நான் இன்னும் துதிப்பேன். எத்தனை பேர் இந்த வருஷத்துல அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க வீடு ஒரு துதியின் கூடாரமாக மாறுவதாக. நிச்சயமா அப்படி ஒரு கூடாரம், அந்த இடம் துதியின் கூடாரமாக ஆச்சுன்னா நிச்சயமா இப்போ நடக்கிற சகோதரிகிட்ட பேசிட்டு இருந்தாங்க கீழே. எத்தனையோ ஹோம் சர்ச்சஸ் பல இடங்கள், இன்னும் உங்கள் வீடெல்லாம் ஒரு சர்ச்சாக மாற்றிடுவார். அதெல்லாமே நீங்கள் இருக்கிற அதை காட்டிலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி வேற ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்பதில் எவ்வளவு வேணும் சந்தேகம் இல்லை. வாட் இஸ் நம்பர் 2? இரண்டாவது காரியம் என்ன? மத்தேயு எழுதிய கிறிஸ்துவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். The book of Matthew chapter 6 verses 29 and 30. சாலமோன் முதலாய் நான் சர்வ மகிமையிலும் அவர்களின் ஒற்றை கோலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தார். காட்டுப்புல்லுக்கு இப்படி உடுத்துவித்தார். உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? முதல்ல எதுல வளரணும்? நம்ம எதுல வளரணும்? துதிக்கிறதுல. சத்தமா சொல்ல, எதுல வளரணும்? துதியில. வாட் இஸ் நம்பர் 2? ரெண்டாவது இதில் சொல்லப்பட்டிருக்குது, சாலமன் முதலாய் அவருடைய சர்வ மகிமையில் அப்படி போல ஒன்றை உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லிட்டு சொல்றாரு, அற்ப விசுவாசியே. அப்படின்னா எதுல வளரணும்? விசுவாசத்தில் வளரணும். ஓ லிட்டில் ஃபைத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. விசுவாசத்தில் கர்த்தர் வளர கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லா காரியங்களில் தேவன் தம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார் என்பதில் சந்தேகம் கிடையவே கிடையாது. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். உங்களை கர்த்தர் பிழைக்க செய்வார். கர்த்தரை நீங்கள் நம்பும்போது, அந்த வளர்ச்சியில் கர்த்தர் இந்த ஆண்டு முடியும் போது, இதுவரைக்கும் உங்கள் ஃபெய்த் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியாது. நான் பைபிளில் நிறையா ஃபெய்த் இருக்குது. டெட் ஃபெய்த், சர்ச்சுக்கு வரோம் போகிறோம் அவ்வளோதான், அது செத்த விசுவாசம். ஆவி இல்லாத இருக்கிற சரீரம் செத்ததாக இருக்குது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, அது செத்த விசுவாசம். ரெண்டாவது, ஓ லிட்டில் ஃபெய்த், தலைவலி போகணுன்னா ஆண்டவரை நம்புவோம். மூளைக்குள்ள ஒரு கட்டி இருக்குதுன்னா ஐயோ நடந்தா பார்ப்போம் பிரதர். 5000 வேணும்னா கர்த்தரை நம்புவோம். 5 லட்சம் வேணும்னா அந்த பிரதர் தருவாரா? அப்படி இல்லை, அதையும் கர்த்தர் செய்வார்னு நீங்கள் நம்பும் பொழுது கர்த்தர் செய்வா. தட் இஸ் நம்பர் 2. அதுதான் அற்ப விசுவாசம். மூணாவது அப்படின்னா ஆண்டவருக்கே டேட் கொடுக்குறது. இந்த நாளைக்குள்ள செஞ்சேன்னா பரவாயில்ல, இல்லைன்னா நான் வேற வழியை பார்க்குறேன். அதுக்கு பேர் என்னன்னா பலவீன விசுவாசம். அதுதான் ரோமன்ஸில் பால் எழுதும்போது எழுதுவார், ஆபிரகாம் பலவீனத்தில் அவர் விசுவாசத்தில் எப்படி இல்லையா பலவீனமாக இருக்கலன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் சாராள் என்னவாயிட்டாங்க? விசுவாசத்தில் பலவீனமானாங்க. அதனால தான் யார் அனுப்பிச்சாங்க? அங்கே ஆகாரை அனுப்புகிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அந்த சப்ஜெக்ட்லாம் உள்ளே போகணுன்னா இட் இஸ் லாங் டைம். அடுத்தது, ஆனால் என் விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே மயங்கி போகிற மாதிரி இருக்கணும் என் விசுவாசம். ஆண்டவரே நம்ம விசுவாசத்தை பார்த்து சொக்கி போன மாதிரி இருக்கணும். நான் இஸ்ரேல் போகும்போது நானும் என் சர்ச்சில் ஒரு 5 கல் எடுத்துகிட்டு வந்தேன். 7 பள்ளத்தாக்கில் குனிஞ்சு ஒரு 5 ஸ்டோன்ஸை என் கையில் எடுத்து, அந்த இடத்துல தான் அந்த ஸ்டோனை எடுத்து, அந்த கற்களை எடுத்து தாவீது யார் அடிக்கிறாருங்க? கோலியாத்தை அடிக்கிற காரியம். ஆனால் நான் அப்படிதான், அதாவது ராஜா உட்காந்துருக்குறாங்க, பெரிய பெரிய யுத்தத்தில் திறமையானவர்கள்லாம் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒருத்தன் என்ன பண்ணுறான்? அங்கே ஒரு மெய்ப்பன், ஒரு இடையன் அப்படின்னு பட்டவன் நான் உள்ளே போகிறான். அடையாளத்தையே கர்த்தர் மாற்றுக்கிறான் அந்த இடத்துல. அவன் விசுவாசத்தை பார்த்து அவனுடைய அடையாளமே மாறுகிறத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அதுதான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அப்படியே சொக்கி போறார் அவன் விசுவாசத்தை பார்த்து. ஏன்னா நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் அவன்கிட்ட வரேன்னு அடிக்கிற அடி என்ன நடக்குது? அவன் பேர் அப்படியே டிரான்சிஷன் பார்க்கலாம். பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றார். அன்னைக்கு பெரியோர்களா யார் இருந்தாங்க? அந்த ஸ்பாட்டில் வாசிக்கும் போது அவர் என்னவா தான் இருக்கிறார்? ஒரு மெய்ப்பனா இருக்கிறார். நாட்கள் வருது, என்ன நடக்குது? பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமம்னா அன்னைக்கு பெரியோர்களா யார் இருந்தாங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படிப்பட்டவங்களாம், மோசஸ், இப்படிப்பட்டவங்களாம் அன்னைக்கு பெரியோர்களா இருந்தாங்க. பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை கொடுப்பேன்னா அப்படி என்ன நடந்துச்சு? டிரான்சிஷன். அவருடைய பேர் மாறுது. மெய்ப்பன் இருந்தவன் அடுத்தவன் பேர் டேவிட் த கிங் அப்படின்னு அவர் பேர் மாறுது. கணத்துக்குரிய அடையாளமா மாத்த, ஹானரபிள் ஐடென்டிட்டி. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பேர் ஒரு அடையாளமா மாறும். அது என்ன நடக்குதுன்னா டேவிட் த கிங்னு மாறுது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது, ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு,
மை சர்வன்ட், தமிழ்ல இன்னும் அழகா இருக்கும், என் தாசனாகிய தாவீதேன்னு சொல்லுவார். இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது அவருடைய பேர் ஐடென்டிட்டி என்னவா மாறுது அப்படின்னு சொன்னா, ராஜாக்களுக்கெல்லாம் தகப்பன்னு சொல்லப்பட்டிருக்கும். இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கெல்லாம் தகப்பன். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்குள்ள உள்ள வந்தீங்கன்னா, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கூட மக்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது எப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க? பவனி வந்துகிட்டு இருக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பருதிமேய்வு குருடனா இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லங்கிறத வேதத்துல வாசிக்கிறோம். நிச்சயமா சொல்கிறேன், உங்க விசுவாசத்தை நிமித்தம் உங்க வாழ்க்கை ஒரு அடையாளமா மாறும். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிச்சயமா உங்க ஒரு அடையாளமா மாத்துவார். டாக்டர்ஸ் எல்லாம் என் பிள்ளை செத்து போயிடுவான் அப்படின்ட்டாங்க. நோ மெடிசன்ஸ் இன் த வேர்ல்டு, அவன் பிழைக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்ட்டாங்க. அவன் என்னுடைய 2வது மகன், அவனுக்கு தைரோசினமியா ஹெமோக்ரோமோட்டோசிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு கொடூரமான வியாதி. நுங்கம்பாக்கம் சைல்ட் ட்ரஸ்ட்க்கு கொண்டு போயாச்சு. தலை சிறந்த மருத்துவர்கள்லாம் என் பிள்ளைய டயக்னோஸ் பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த மருத்துவர்கள்லாம் வந்தாங்க. ஆனால் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, US, UK, ஆஸ்திரேலியா, இந்த லிவரில் சாதாரணமாக 10 molecules ஆஃப் அயன் இருக்கணும். உங்கள் பிள்ளைக்கு 2 lakhs ஆஃப் அயன் மாலிகூல்ஸ். லிவர் அப்படியே டோட்டலாக அரிக்கப்பட்டுச்சு கம்ப்ளீட்லாக. அதாவது அவன் பாடி வாஸ் கொலாப்ஸ்டு, நாளைக்கு செத்துருவான் அப்படின்ட்டாங்க. கர்த்தருடைய சன்னிதானத்திலேருந்து சொல்லுவேன், நான் ஒரு வார்த்தையை கூட்டி குறைச்சலாம் சொல்லலை. அவன் நாளைக்கு செத்துருவான், மெடிசன்ஸ் எல்லாம் கிடையாது, இருக்கிற வரைக்கும் அந்த இன்குபேட்டரில் இருக்கட்டும், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அந்த சில்ட்ரன், அதாவது நியூ பார்னில் வெரி கிரிட்டிக்கல் வார்டில் அவனை கொண்டு போய் போட்டாங்க. 31 குழந்தைங்களோட 32வது குழந்தையா அந்த இன்டென்சிவ்ல இருக்கிறான். தெலுங்கு பீப்புள், மார்வாடிஸ், சௌராஷ்டியன்ஸ், பிராமின்ஸ். அது சங்கராச்சாரியாருடைய ஹாஸ்பிட்டல். அவருடைய டிவோட்டிஸ் உடைய குழந்தைங்க, கோடம்பாக்கம் பூஜாரி குழந்தை, முஸ்லீம் குழந்தை, இன்னும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான வியாதி. எல்லாம் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு நிமோனியா, ஒரு குழந்தைக்கு சொரையாசிஸ், ஒரு குழந்தைக்கு பிரெயின் டியூமர், ஒரு குழந்தைக்கு இருதயத்தில் ஓட்டம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 9 நாள் உபவாசத்தோடு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எந்த அம்மா எந்த அப்பா அந்த ரூம்குள்ளே உள்ளே போனாலும் ஒவ்வொருத்தரையாக நிறுத்தி சொல்லுவேன், ஐயா கலங்காதீங்க, நான் ஆராதிக்கிற இயேசு உன் பிள்ளைக்கு அற்புதம் செய்வா. அம்மா அழாதீங்க, நான் ஆராதிக்கிற இயேசு உன் பிள்ளைய கைவிட மாட்டார்னு ஒவ்வொருத்தரையாக நிறுத்தி சொல்லுவேன். அப்போ இப்படிதான் 9 அந்த நாட்களெல்லாம் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே, என் பிள்ளையை நீங்கள் சுகப்படுத்துவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். டாக்டர்ஸ் என்ன வேணா சொல்லட்டும், நாட்கள் கடந்து போகுது. 7, 8, 9 நாட்கள்லாம் போகும்போது டாக்டர்ஸ் ஏதாவது ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்களான்னு பார்த்தேன். இல்லை, உன் பிள்ளை சஸ்டெயின் ஆகி போயிட்டு இருக்கான், ஆனால் செத்துருவான், நோ மெடிசன்ஸ், மருந்து இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. நாட்கள் கடந்து போகுது. சரியா 18வது நான் ஆண்டவர்கிட்ட இப்படி தான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் என் இயேசு நல்லவர்னு என் பிள்ளை இருக்கிற ரூமில் இருக்கிற 31 குடும்பத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். அத்தனை பிள்ளையும் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே போனோன்னு என் பிள்ளையை நீங்கள் சுகமாக்கணும். இதுதான் எங்களுடைய விசுவாசம். அவ்வளோதான். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்லுவேன் அப்படின்னா அதுதான் செய்த ஜெபம். அதுதான் 18வது நாள் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை அந்த இன்டென்சிவ்க்குள்ள அவருடைய மகிமை வந்து இறங்குது. இன்டென்சிவ்ல இருக்கிற 31 குழந்தைகளையும் இயேசு தொட்டு சுகப்படுத்தினா. அத்தனை பிள்ளையும் டிஸ்சார்ஜ் ஆகி வர கர்த்தர் கிருபையை கொடுத்தா. பிரெயின் டியூமர் ஹீல் ஆகுது, இருதயத்தில் ஓட்டை ஹீல் ஆகுது, அதாவது இன்னும் கேன்சர் கட்டிகள் ஹீல் ஆகுது. பல காரியங்கள் ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்தார். விரையில பிரச்சனை, நரம்பியல் பிரச்சனை, எல்லா பிள்ளைகளுக்கும் ஹீல். உண்மையாக சொல்றதா இருந்தால் அந்த 18வது நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் தான் சீஃப் டாக்டர். எல்லாரும் என்கிட்ட குழந்தைய கொடுப்பாங்க, ஜோம் பண்ணி. மார்வாடி அம்மாலாம் என்னை திட்டுச்சு. எப்படியா பிழைப்பேன்னு சொல்கிறேன்? 3 ஏன்னா அவங்க பிள்ளைக்கு 4 சைஸில் இருந்து எப்படி பிழைப்பேன்னு சொல்கிறேன்? என் குழந்தைய தூக்கி கூட பால் கொடுக்கக்கூடாது, தூக்குனாலே செத்து போயிடுவான்றாங்க, நீ எப்படி பிழை? இதே ஃப்ளோரில் தாம்மா என் மூத்த பிள்ளை செத்து போயிடுவான்னு டாக்டர் சொன்னாங்க. இயேசு என் பிள்ளையை தொட்டு சுகப்படுத்தினா. உன் பிள்ளைய கைவிட மாட்டாருமான்னு சொல்லிட்டேன். அந்த அம்மா எடுத்துகிட்டு வராங்க குழந்தைய. அதான் நான் கேட்டேன், என்னம்மா தூக்குனாலே செத்து போயிடுவோன்னு அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு. இல்லையா, தயவுசெய்து பிடிங்கன்னு கையில் கொடுத்தாங்க. கண்கள் முழுசும் கொட்டுது. அந்த அம்மா என்னை விட இவ்வளோ ஹைட்டு, இப்படி பார்க்குறேன், கொட்டுது தண்ணி, அழுறாங்க. அன்னைக்கும் அழுதாங்க, வேற மாதிரி திட்டி. ஆனால் இன்னைக்கு சொன்னாங்க, தயவுசெய்து பிடி அப்படின்னு கையில் கொடுத்தாங்க. டாக்டர் இன்னைக்கு என் பையன் கை காலெலாம் நல்லா உதைக்கிறான், ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், இருதயத்தில் ஓட்டைக்குரிய அறிகுறியே இல்லை, 100 வயசு உயிர் வாழ்வான்னு சொல்லிட்டாங்க. கொண்டு போயிட்டு இருக்கிறேன், ஜோம் பண்ணியான்னு ஆண்டவருடைய நாம. இப்படி எல்லாம் முடிஞ்சு 19வது நாள் என் குழந்தைய சுற்றி ஒரு 50 டாக்டர் இருக்கிறாங்க. அதில் ஒரு டாக்டர் அண்ணா நகர் அடையார் பகுதியில் இன்னைக்கும் ஷீ இஸ் மாலதி, டாக்டர் பாலதி, கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட், லிவர் மருத்துவத்தில் தலை சிறந்த தாயார். ரொம்ப உங்கள் பாஸ்டர் மாமா ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க அவங்க கூட. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்டர்கிட்ட கேட்குறேன், என்னங்க இவ்வளோ பேர் 19 நாள் குழந்தைய சுற்றி 50 பேர் சுற்றி நிற்கிறீங்களே, என் பிள்ளைக்கு மூச்சு விடுறதுக்காவது இடம் வேணாமா அப்படின்போது, அப்போ தான் அந்த டாக்டர் சொல்லும்போது சொன்னாங்க, பாஸ்டர்
அவங்களுக்கு நாம் அதான் இங்கே பாருங்கள், உங்கள் பிள்ளை ஒரு 500 டாக்டர் லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உன் பிள்ளைக்கு என்ன அப்படின்னா 3 நாளாக எல்லா குழந்தையும் செத்து போயிட்டு இருக்குது. ஆனால் உங்கள் பிள்ளைய 3 மணி நேரமாக இப்போ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா லிவரில் அது உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கு ஒரு புது லிவரை பார்க்குறோம். எப்படி நடந்துச்சுன்னு எங்களால் என்ன பண்ண முடியல. அதுதான் எப்படி இவன் பிழைச்சான்னு இவன் ரிப்போர்ட்டில் எழுதணும். கடைசியில் என் பிள்ளையுடைய ரிப்போர்ட்டில் எழுதுனாங்க, எ கான்ஸ்டன்ட் ப்ரேயர் அண்ட் த டிவைன் பவர் த சைல்டு வாஸ் ரெக்கவர்ட், இட்ஸ் மெடிக்கலி மிராக்கிள்னு எழுதுனாங்க. தொடர் ஜெபமும் தேவனுடைய தொடுதல் தான் இவன் உயிரோடு இருக்கிறான். இது மருத்துவ சரித்திரத்தில் அதிசயம் எழுதுனாங்க. அதனால தான் என் பிள்ளைக்கு பேர் மிராக்கிள்னு வச்சிருக்கிறோம். ஜெரமையா மிராக்கிள். 4வது நாளை பார்க்க மாட்டான்னு சொன்னாங்க. இப்போ என் 2வது பையனுக்கு 17 வயதாகிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதாக. இஸ் அ குட் காட். இன்னொரு காரியம் சொல்லுவேன் அப்படின்னா, இன் அடிக்ஷன் அப்படின்னா, எங்கள் பிள்ளைக்கு வந்திருக்கிற அந்த வியாதி அவன் பைபிளில் நிறைய அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும்னு நிறையா இருக்கும். அப்படி வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு முன் இப்படி யாரும் சூரியனும் சந்திரனும் என்ன பண்ணதில்லை, யோசுவாவை போல நிறுத்தினதில்லைன்னு இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்படுங்க. இவர் மேலே வச்சிருக்கிற இந்த ராஜா வச்சிருந்த நம்பிக்கையை மாதிரி அவருக்கு முன்னாடியும் இல்லை அவருக்கு பின்னாடியும் இல்லைன்னு இருக்கும். அதை போல் என் பிள்ளைக்கு முன்னாடியும் சரி அவனுக்கு பின்னாடியும் சரி அவனுக்கு வந்த வியாதியில் ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. எல்லாமே 3 நாளில் செத்து போயிடுது. உலகத்தில் ஒருத்தனை ஆண்டவர் ஒரு ஐடென்டிட்டியாக கர்த்தர் வைத்திருக்கிறார்னா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நிச்சயமாக எந்த காரியத்தில் நீங்கள் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து உங்களை ஒரு அடையாளமாக மாற்றுவார்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாது. பிரியமானவர்களே, அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தட்ஸ் நம்பர் 2. 2வது நம்முடைய வாழ்க்கையில் அந்த உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவருடைய கரம் அதை என்ன பண்ணுனா செய்து முடிக்கும். பிரியமானவர்களே, நீங்க அவரை சார்ந்து கொள்ளும்போது, அவரையே நம்பும் பொழுது முழு உங்களுடைய கவனத்தையும் கர்த்தர் பக்கம் திருப்புங்க. அவர் உங்களுக்காக யாவையும் என்ன பண்ணுவார்னா செய்து முடிப்பதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னும் நிறையா இதில் நம்ம சொல்லிட்டு போகலாம் வேண்டாம். ஆனால் அவரை சார்ந்துருங்க, அவரையே நீங்கள் நம்புங்க. ஆண்டவர் மாபெரும் காரியங்களை கர்த்தர் செய்வாராக. சில காரியங்களை ஐயோ இந்த காரியத்தை இப்படி போனால் அந்த முடிச்சிடலாம், செகண்ட் தாட்டில் கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா காரியங்களை நடப்பிப்பார். அன்றைக்கி இந்த இடத்துல அநேகர் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வா. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க? கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். எல்லோரும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் எங்கள் வீட்டார் கூட அப்படி தான் ஜெபம் பண்ணாங்க. நான் ஒரு காலத்தில் நம்ம கதையே வேறு. ஏன்னா இந்த இடத்துல சிலருக்காக ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்கிறார். நான் ஒரு காலத்தில் நான் ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற தலைவன். நான் தலைவர் ஒரு படத்தில் கூலியாக நடிக்கிறேன்னா நானும் கூலி மாதிரி ட்ரெஸ் போட்டு போகிறாள். ரெட் பேண்ட், ரெட் ஷர்ட்டு, கழுத்தில் ரெட் கலரில் கர்ச்சீஃப் இருக்கும். பேச்சே கிடையாது, அடி தான் அந்த நாட்களில். நிறைய பேர் கேட்டுருவாங்க, நீங்கள் நான் கூட மதுரையில் தான், நான் படித்து வளர்ந்ததெல்லாம் மதுரையில் தான் பிரதர் படித்தேன், நீங்கள் எந்த ஸ்கூல்னு கேட்பாங்க. எனக்கு ஸ்கூலை சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்கூல்னா சொல்லலாம், 7 ஸ்கூல் மாற்றிருக்கிறாங்க. அடித்தோம்னா ரத்தம் வரும், மாற்றிடுவாங்க. சண்டையின் மீதியில் ஒன்றும் பண்ண முடியல, கடிச்சிருவேன் தலையை. அம்மா பயப்படுறாங்க, ஐயோ அப்படின்னா. அந்த விதத்தில் அப்படித்தான் என் வாழ்க்கையினுடைய நிலை. ஒரு பேச்சை செகண்ட் டாக்கே இல்லை. அப்படிப்பட்ட நிலைகளில் போயிட்டுருக்கும். இது இந்த வக்கரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் கல்லூரிக்குள்ளே போனேன். படிக்கிறதெல்லாம் நல்லா படிப்பேன். படிக்கிறதுலையும் பேப்பரில் வரும், ஸ்போர்ட்ஸ்லேயும் பேப்பரில் வரும். 85, 87 நான் 88 3 ஆண்டுகள் தமிழ்நாடு ஸ்டேட் செலெக்ஷனில் வந்தேன். இது கிரிக்கெட்டர். ஆனால் இப்படியெல்லாம் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டு இதெல்லாம் அப்படி எல்லாம் ஆல்ரவுண்டர் அவார்டெலாம் வாங்க, அது அப்படியும் பேப்பரில் பேர் வரும். அதே சமயத்தில் தேவர் சில முன்னாடி பெரிய பிரச்சனை போராட்டம் அப்படின்னா டேனியல் பேசு அப்படின்வாங்க. மேடை 10,000 மாணவ மாணவிகள் உட்காந்துருப்பாங்க. மேடை ஏறி பேசுவேன். தனிப்பட்ட மாணவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்று மாணவர்களே அமைதியை ஒட்டுமொத்த மாணவர் அடிச்சு நொறுக்குவான். பெரியார் பஸ் ஸ்டாண்டில் 3 பஸ் எரியும், அண்ணா பஸ் ஸ்டாண்டில் 4 பஸ் கல்வீச்சு, எல்லாம் நியூஸ் பேப்பரில் போடுவாங்க, இந்த கல்லூரியை சேர்ந்த ஐசக் டேனியல் கைது செய்யப்பட்டார்னு. இதுதான் அன்னைக்கு நமக்கு எல்லா பொட்டி கடை தான் ஃப்ளாஷ் நியூஸ். நமக்கு அன்றைக்கி டிவி பொட்டி அதெல்லாம் இல்லை. அதுதான் எழும்பின காலகட்டங்கள். இன்றைக்கி ஏதாவது ஹச்சும் தும்புனாலே எதில் வந்துடுது, ஃபோனில் வந்துடுது. ஆனால் அந்த நாட்களில் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வரும், இந்த கல்லூரியை சேர்ந்த ஐசக் டேனியலுக்கு எல்லா பகுதியிலையும் கேவலம். எங்கள் அப்பா லேப் சூப்பரண்டாக ரயில்வே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. அம்மா டீச்சர், லீலா டீச்சர் பிள்ளையா தங்கோண்டா அப்படின்வாங்க. ஆனால் நம்ம நடிக்கிறதுல கிங்கிங்க. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. எல்லா நிலைகளில் வாழ்க்கை தான். எங்கள் தமிழ் வாத்தியார் கேட்பார், ஐசக் உனக்கு
பிரதர்ஸ் இருக்காங்களாப்பா அப்படின்வார். ஏன் சார் கேட்குறீங்க? நான் வீட்டில் ஒரு பையன் தான், எனக்கு ஒரு தங்கச்சி மாத்திரம் தான். இல்லைப்பா, நேற்று அரசடி கிரவுண்டில் டிஜிஎஸ் தினகரன் மீட்டிங் நடக்கும்போது அப்பா அம்மாவுக்கு நடுவில் ஒரு பையன் கை பிடிச்சிட்டு போனால் நான் ஒன்றை மாதிரி இருந்துச்சு, நீ நினச்சிட்டேன். சார் நான் தான் சார். டே, நீ 1ஆம் நம்பர் ஃப்ராட் ஆச்சேடா, நீ 1ஆம் நம்பர் அயோக்கியன் ஆச்சு, நீ எப்படிடா இப்படி அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வாழ்க்கை இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலைகளில் மேடை ஏறி பேசு, எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வருது. மாலை முரசுலாம் ஃபஸ்ட்டு பேஜில் ஃபோட்டோவோட போட்டுருக்குறாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் நாறுது, செத்து ஒழிஞ்சிடலான்ற லெவலில் போயாச்சு. நிறையா மருந்து மாத்திரலாம் எடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் நிறையா டேட் லேப்ஸ். ஆனால் அன்றைக்கி ஆண்டவர் என்கிட்ட பேசினாருலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு ஏழை குடிசை வீட்டில் யாரோ ஒருத்தர் ஜபிக்கிற ஜபம், ஏழை ஒரு சர்ச்சில், ஐயா இந்த தற்கொலைக்கு நேராக போகிற பிள்ளைகள்லாம் காப்பாற்றுங்க ஜபிச்ச ஜபம், கர்த்தர் அதுலேருந்து என்னை மீண்டு வெளியே கொண்டு வந்தா. அந்த நிலையிலேருந்து God took me up from the மெரிக்ல. அந்த சூழ்நிலைகள்லேருந்து 3 ஆண்டுகள் ஃபெயில் பண்ணிட்டாங்க எல்லா பாடமும். எனக்கு கெமிஸ்ட்ரினா ரொம்ப பிடிக்கும், தலைகீழ ஈக்குவேஷன் எழுதுவேன், காலேஜுடைய கோல்டு மெடலிஸ்ட், இதெல்லாம் நடக்கும். அதே சமயத்தில் இப்படியும் நியூஸ் வரும், ஃபைனல் இயரில் எல்லா பாடமும் ஃபெயில். அவ்வளோ 3 வருஷம் எங்கள் அப்பா பிரின்சிபல் காலில் விழுந்து அழுது பார்த்தார். ஆனால் 3 ஆண்டுகள் ஃபெயில் பண்ணாங்க. 800 ரூபாய் சம்பளத்துக்காக பிச்சைக்கார மாதிரி தெருவா சுற்றி கொண்டிருந்த சூழ்நிலைகள். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தண்ணி அடிக்க ஆரம்பித்தேன். பல காரியங்கள், பலவிதமான சூழ்நிலைகளில் வாழ்க்கை தட்டு தடுமாறி தசக்கட்டு போய்கொண்டிருக்கிற காலகட்டங்கள். ஆனால் அதுக்கு பிறகு அந்த 3 ஆண்டுகள் கழிச்சு சைட் பை சைடு வேலை செஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிற 800 ரூபாய் 1200 ரூபாய் சம்பளத்தில் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் MCA ஜாயின் பண்ணுறேன். ஆனால் அப்போ தான் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்க்கு உள்ளே கூப்பிட்டாங்களேன்னு உள்ளே போனேன். அது கூட இன்னைக்கு நீங்களாம் YMCA இடத்துல ஆராதிச்சு, அந்த ஆராதனை எங்கே நினச்சுன்னா தேட்டரில் நினச்சி. இவனுங்க என்ன பண்ணுறாங்க தேட்டரில்னு லாஸ்ட் ரோவில் போய் உட்காந்துட்டேன். அங்கே போய் உட்காந்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, பிரசங்கியா சொல்கிற, தம்பி 2 monthsப்பா உன் வாழ்க்கை என் ஆண்டவர் சேஞ்ச் பண்ண. நான் நல்லா தானே இருக்கிறேன். ரேப் அண்ட் கிளாஸ்ன்னு அன்றைக்கி அந்த நாட்டில் டிஸ்கோ செயின், அது தலைவர் இல்லை, அதனால் வேறு மாதிரி இருப்போம். அதனால் நமக்கு அங்கே பிரேஸ்லெட்டு அதெல்லாம் அப்படி தான் இருக்கிறோம். நமக்கு என்ன நல்லா தானே இருக்கிறோம். 8000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறேன் 95 96. அப்போ தான் அப்படி சொல்லும்போது, ஆனால் என்ன பாரத்தோடு அன்றைக்கி அந்த மீட்டிங்கை நடத்தினா எனக்கு தெரியாது. வீட்டுக்கு போனால் தூக்கம் வரல, பரண்டு படுக்கிறேன். 2 மாதம் தம்பி உன் வாழ்க்கை மாறுதுன்னு சொன்னாங்களே, எல்லாரும் விட்டு பாருன்னு சொன்னாங்களே. எனக்கு ராத்திரி முழுசும் ஒரு பெரிய போராட்டம். அந்த ராத்திரி பொழுது முடிவெடுத்தேன், எனக்கு மாறுறோம் அப்படின்னு விட்டுடுறான் அப்படின்னு சொல்லி தண்ணி அடிக்கிறத விடுறேன். ரசிகர் அடுத்த நாள் யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறேன், வேலை செய்கிற இடத்துக்கு போகிறேன். என்ன மாப்பிள்ளை ஓவரா சீனை போடுறேன், நாங்கள் நீ என்ன வேணால் சொல்லுமா, என்னை ஆளை விட்டுருங்க அப்படின்ட்டேன். ஆனால் 2 மாதம் சரியாக 60வது நாள் எனக்கு சிங்கப்பூர்லேருந்து எனக்கு கால்ஃபர் வருது. எந்த இடத்துல எந்த தெருக்களில் 800 ரூபாய்க்காக ஒரு பிச்சைக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தனும் வாழ்க்கை நிலையை மாற்றினார். அடுத்த ஐடென்டிட்டியை கர்த்தர் என்ன பண்ணார்னா, என்னைக்கு ஒப்பு கொடுத்தனும் அந்த நிமிடங்கள்லேருந்து நான் டோஷின்ற கம்பெனியில் விஷுவல் C++ல் போய் சேர்றேன். மாதம் 80,000 ரூபா சம்பளம், 2 மாதம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பவர் பில்டர் வித் பேட்கேம் SQL ஸ்பெஷலைஸ் பண்ணியிருந்தேன். IBM சிங்கப்பூரில் என் மாத சம்பளம் 2.5 lakhs. நான் சொல்கிறது 1998ஆம் ஆண்டு. நான் அந்த சம்பளத்தில் உட்காரும்போது ஆண்டவர் சொன்னார், கோ பேக், திரும்பி போ, உன்னை போல வழிதவறின இளைஞர்களுக்காக போய் ஊழியத்தை செய்யுன்னு சொல்லும்போது 98ல் வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்தேன். இந்த 27 வருஷமா இந்த கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன். என்ன கைவிடாதவர் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை வாளாக்காமல் தலையாக்குவார். அவர்கள் கீழாகாமல் மேலாவார்கள் என்பதில் எவ்வளவு வேணும் சந்தேகம் அல்ல. ஐயோ அப்படின்னு நிலைமையில யோசிப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்காக இன்னும் ஜெபிங்க, இன்னும் உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். You will see the God's glory. ஆண்டவர் மாபெரும் காரியங்களை கர்த்தர் செய்வார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. கமிஷனராக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் தேராத கேஸுங்க அப்படின்னு நம்மளை அன்றைக்கி கை நீட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி மாறி இருக்குதுன்னா, இன்றைக்கி அதே மதுரை பட்டணத்தில் திருவாத ஊருன்ற இடம், அதாவது மாட்டுத்தாவணிலேருந்து மேலூர் போகிற ரோட்டில் அங்கே ஒரு 2 ஏக்கர் லேண்டை வாங்கி இன்றைக்கி ஒரு டெஸ்டிடியூட் அண்ட் அபண்டன்மெண்ட் ரோட்டில் பைத்தியக்காரி மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட 80 பெண்களை வைத்து பராமரிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். 2 மணி ஆச்சுனாலும் சரி ராத்திரி. ஆனால் போலீஸ் கமிஷனராக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, த பெஸ்ட் ஸ்பாட், சேஃப் ஸ்பாட். ஏன்னா நடுத்தருவில் விட்டு போயிடுவான், ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்டில். ஆனால் நிர்கதியாக நிற்கிறவங்களுக்கு இங்கே டேனியல் இடத்துக்கு கொண்டு போயிடுங்கன்றாங்க. இன்னைக்கு கர்த்தர் சாட்சியை மாத்துறாருன்னா உங்கள் பிள்ளைகளுடைய சாட்சி மாறும். இந்த வருஷம் புதிய ஆண்டுக்குள்ளே போவதற்கு முன்பாக ஒரு பெரிய சர்ப்ரைஸை கர்த்தர் தருவார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
ஆண்டவர் செய்து முடிப்பார் என்பதில் எவ்வளவு வேணும் சந்தேகம் அல்ல. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்து முடிக்கிற தேவன். ஆண்டவர் காரியங்களை என்ன பண்ணுவார்? உங்க வாழ்க்கையில நடப்பிப்பார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும் என்பதில் எவ்வளவு வேணும் என்ன கிடையாதுன்னா சந்தேகம் கிடையவே கிடையாது. 3வது வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். ஹல்லேலூயா. முதல்ல எதில வளரணும்? துதியில வளரணும். இரண்டாவது எதில வளரணும்? விசுவாசத்துல வளரணும். வாட் இஸ் நம்பர் 3? வாசிங்க. 2 சாமுவேல் 23:4-5. அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருப்படி நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்வார். என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்வார். 3வது நான் வளர வேண்டியது என்னன்னா வாஞ்சை. சொல்லுங்க. வாஞ்சையில வளரணும். ஐயோ வந்துட்டு போயிட்டோம், ஒரு அட்டண்டன்ஸை போட்டோம், இல்லை கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா நிலைகள்லாம் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். உங்கள் பாஸ்டர் அம்மா தான் எல்லாம் நல்ல டாப் பொசிஷன் தான். எல்லாத்தையும் விட்டு தான் எங்கே வரோம்? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பணிகளில் கர்த்தர் வச்சுக்கிற ஒரு ஐடென்டிட்டியை கர்த்தர் நமக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறான். 1000 காரியங்கள். ஆனால் அதன் மத்தியில் நம்ம கர்த்தருக்காக செய்யணுன்ற இன்னும் செய்யணும். இன்னும் ஐயோ நான் பிரதர் சிஸ்டர் நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமா ஊழியம் செஞ்சோம்? அந்த இதில் இன்னைக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாருல்ல. இன்னைக்கு எனக்கு ஜீவன் இருக்கு. இன்னைக்கு ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்காக. இல்லைன்னா செத்து சொன்னா இல்லை. do not be the part of the history, make the history. சரித்திரத்தில் யார் வேணா பங்கேற்கலாம். சரித்திரம் படைக்கணும். சாவறதுக்குள்ள எதையாவது கர்த்தருக்காக செஞ்சுட்டு சாவணும். அப்படி செய்கிற சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வாழ்வு அது உமக்காக. எல்லா காரியங்களும் எப்படி செய்யலாம்? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பல விதங்கள்ல பல காரியங்கள் நம்ம நீங்கள் உங்களுடைய டிவியில் அந்த காரியம் வந்து சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க, இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வீடெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. எதுக்கு? கேரல்ஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு. பட் ஐ டோன்ட் நோ. ஆனால் நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவேன்னா, இந்த எங்களுக்கு சாட்சி இருக்கிறாங்க, இங்கே உட்காந்துருக்காங்க, இவங்க வீட்டில் நடக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் எந்திரிச்சு நிற்க சொல்லுவேன். ஆனால் சொல்லிட்டு நம்ம சொல்லுகிற காரியம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆண்டவரை தெரியும்? ஒரு 30 இயர்ஸாக இவருக்கு ஆண்டவர் தெரியும். 30 ஆண்டுகளா ஆண்டவருக்கு தெரியும். 30 வருஷம் தெரியும். அவர் வீட்டில் போய் நான் என்னத்துக்கு அவருக்கு போய் பாடணும்? இயேசு நல்லவர், இயேசு பிறந்தாருன்னு நான் ஏன் அவருக்கு பாடணும்? நான் அவருக்கு போய் பாட மாட்டேன். என்றைக்குமே என்ன பண்ண மாட்டேன். உங்கள் வீட்டில் 10 புறஜாதியார் இருக்கணும்னு சொல்லுவேன். அவங்க வீட்டில் 100 பேர் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அவரும் அவங்க ஒய்ஃபும் இத்தனை பேர் 100 பேர் வச்சுருப்பாங்க. நாங்கள் அப்போ எங்கே பண்ண முடியும் அப்படின்னா, வீட்டில் பண்ண முடியாது. எங்கே தான் பண்ணணும்? தெருவில் தான் பண்ணணும். அவ்வளோ எல்லாம் மியூசிஷியன் எல்லாம் ட்ராக் பண்ணி வச்சுருப்போம். சவுண்ட் சிஸ்டம்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். ப்ரோக்ராம் இஸ் இன் த ஸ்ட்ரீட் தான் மாறும். அப்படியே காட்சி அமைப்பு மாறும். நிச்சயமாக அவங்களுக்கு அல்ல 30 வருஷமாக வராது. அவர் வீட்டில் பால் என்ன கோச்சு, பிரதர் நீங்கள் நல்லா கோச்சிக்கோங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டோம், வரமாட்டோம். அதுதான் ரூல். இஸ் த ரூல். நான் என்ன பண்ணுவோன்னா, அதுக்காக பக்கத்து வீட்டு குழந்தைகள்லாம் வச்சுக்கூடாது. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா டிக்கெட். 10 அடல்ட் இருக்கணும் உங்கள் வீட்டில். 10 புறஜாதியாக இருக்கணும். நீங்கள் காஃபி கொடுக்குறீங்களோ, டீ கொடுக்குறீங்களோ, கேக் தரீங்களோ, நான் உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் என்ன பண்ணுவேன்? பைபிள் எடுத்துகிட்டு வருவேன், புதிய ஏற்பாடு எடுத்துகிட்டு வருவேன், இன்னும் பல விதமான காரியங்கள் அவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். இப்படி தான் நம்ம பல விதங்கள். எப்படி இது சீசன், அந்த சீசனில் என்ன பண்ணலாம்? கூப்பிடலாம், அவங்கள எளிதாக கூப்பிடலாம். எந்த டைம், ஒரு டைம் லிமிட் வச்சுருப்போம். நானும் என் மனைவி ஒரு 20 பிள்ளைங்க போவோம். ஆண்டவருடைய நாம் போயிட்டு இங்கே நின்று ஃப்ளாஷ் மேப் டான்ஸ் இல்லை, நம்ம போய் தெருக்களில் ஆடுவோம். அங்கே இங்கே நின்று கூத்தாடுற கோஷ்டி இல்லை நாங்கள் அங்கே. ஆனால் தெருவில் ஆடாமல் இருக்க மாட்டேன். அங்கே போய் ஜில்லான குளிர்காற்றுன்னு என்ன பண்ணுவோம்னா, அங்கே போய் டான்ஸை போடுவோம். அப்படி முண்டாசை கட்டி கூலஸை மாட்டிட்டு மாட்டு வண்டி போட்டுக்கிட்டு போகிறவரேன்னா ஆடுவோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா நிலைகளில் இப்போ கூட நேற்று முந்தின போய் டிமார்ட்டில் என் பிள்ளை கூட்டு போகும்போது அப்படியே அங்கே போய் பேசிட்டு வந்துட்டேன். ஏன்னா அது பல இடங்களில் உங்களுக்குலாம் அதாவது எக்ஸ்ட்ரீம் டேலண்டர்ஸ் இந்த சபைக்குள்ளே போவோம் அப்படின்னா, இங்கே எக்ஸ்பிரஸ் அவென்யூக்குள்ளே போன தடவை ஃபஸ்ட் சண்டே அங்கே போய் ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஒரு 3000 பேர் நிற்கிறாங்க எல்லா ஃப்ளோர்ஸ்லையும். நான் இத்தினோண்டு ஒரு சின்ன கிழிஞ்சு போன ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு சிலுவையை சுமந்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட அது ஒரு 60 கிலோ. பர்த்லேருந்து செகண்ட் கம்மிங் வரைக்கும் அங்கே
எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் பண்ணுறோம். பல ப்ரோக்ராம்ஸை 2-3 மணி நேரம் ப்ரோக்ராம் முடிஞ்சு ஆல்டர் கால் கொடுக்குற முஸ்லீம்ஸ் எல்லாம் பர்தா ஓப்பன் பண்ணிட்டு ஆல்டர் காலுக்கு வராங்க. நான் இங்கேருந்து சொல்லுவேன் அப்படின்னா, சரி இனி அடுத்த தடவை நம்மளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கன்ற விதத்தில் தான் ப்ரோக்ராம் நடத்தி முடித்து வெளியே வரும்போது அந்த எக்ஸ்பிரஸ் அவனுடைய ஹெச்ஆரும் சரி இல்லை அதனுடைய ஜெனரல் மேனேஜரும் வந்தாங்க. நேராக வந்துட்டு, சார் ஃபஸ்ட் சண்டே அவங்க சொன்னாங்க, டிசம்பர் 25 வரைக்கும் நீங்கள் டெய்லி வந்து செய்கிறீங்களான்னு கேட்டாங்க. நமக்கு வேறு ஊழியம் இருக்குது. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் போடுறேன். சொல்ல வருகிற காரியம் என்னென்னா, நம்ம உங்களுக்குள்ள கத்தர் எண்ணற்ற பொட்டன்ஷியலை கத்தர் வைத்திருக்கிறா. அதனால் அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, போய் நம்ம செய்யும் பொழுது கத்தர் மாபெரும் காரியங்களை என்ன பண்ணுவார்னா, நமக்குரிய எவ்வளவோ கிருபை எவ்வளவோ இந்த உலகத்திலேருந்து நம்ம எதையுமே கொண்டு போக முடியாது. ஒன்று தான் கொண்டு போகலாம், நம்ம ஆத்துமாவை கொண்டு போகலாம். இன்னொன்று நம்ம மூலமாக ரட்சிக்கப்பட்ட மற்ற ஆத்துமாக்களை கொண்டு போக முடியும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. என் மூலமாக எத்தனை பேர் இந்த சபைக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அதுதான் எல்லா நிலைகளில் கத்தருடைய நாம மகிமைக்காக ஆண்டவர் நிச்சயமாக கேள்வி கேட்பார். ஆண்டவர் நமக்கு முன்னாடி போய் என்ன பண்ணணும், வி மஸ்ட் ஆன்சரபிள். இல்லை நான் சொசைட்டியில் நத்திங் எல்ஸ், அந்த இடம் வேறு. அவர் ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் உட்கார்ந்துருக்கிற நிமிடங்கள், உனக்கு தான் இவ்வளோ கிருபையை கொடுத்தனேன், உனக்கு 5 தாலந்து கொடுத்தனேப்பா, அம்மா உனக்கு நான் எத்தனை கொடுத்தேன், 2 தாலந்து கொடுத்தனேன். அப்போ தான் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போது செய்வோம். அப்போது எதெல்லாம் இன்றைக்கி நம்ம உட்காந்து ப்ரீச் பண்ணுறோம், இதில் செய்கிறோம் இல்லை. ஆனால் நடிக்கிறதும் எனக்கு ஒரு கிருபையை கத்தர் கொடுத்துக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், அதை செய்வேன். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, அப்போது ஒரு தடவை பெரியபாளையம் அந்த எருமநாயக்கம்பட்டி அந்த பகுதிகளில் அடித்து மழை ஊற்றுது. எங்கள் 20 பிள்ளைங்களும் ஒதுங்கி நிற்கிறாங்கட்டே, அந்த ட்ரம்ஸ் எடுத்து அடிங்கடா அப்படின்றேன். அடித்தா ஏசு ராஜா வந்திருக்கிறான். எந்த இடத்துல பலி செலுத்துவாங்களோ அந்த இடத்துல செம ஆட்டம் போடுறேன். இன்றைக்கி அந்த இடத்துல கத்தர் ஒரு சபையை உருவாக்கினா. நீங்கள் செய்கிறது நீங்கள் செய்யுங்க, கத்தர் செய்வதை கத்தர் செய்வார். ஒரு வீட்டுக்கு முன்பாக போகும்போது எனக்கு வண்டி ஓட்டுக்கிறதுக்கு ஒரு தம்பி வருவான். அவனுடைய ஃபோன் கால்க்கு வருது. 100 பேர் இல்லை 200 பேர் அந்த ஏரியாவில் சொல்லிட்டாங்க. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போது நம்ம கூட பெண் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அண்ணே நான் வண்டியில் கூட்டு போயிடுவான்னு கேட்டான். என்னப்பா அப்படியே இருக்கட்டும், மைக்கை மாத்திரம் என்கிட்ட கொடுன்னு சொல்லிவிட்டு மைக்கை வாங்கினேன். தம்பி வாங்க. அப்போது மைக்கை வாங்கிட்டு நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். அவன் கையில் தடி அருவாளோட வரானுங்க. வந்துட்டு சர்றன்னு விட்டான். இங்கே வந்து நிற்குது. இங்கே இன்னும் ஒரே ஒரு இதுதான் அந்த விழுந்திருக்கும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி காட்சி அமைப்பு அப்படி தான் இருக்குது. அவன் பக்கத்தில் இருக்கிறான், அட்ரா வெட்டுறா போடுறா அப்படின்றானுங்க. ஆனால் அவன் 2 நிமிஷம் என்னையவே பார்த்துட்டு இருந்தான். நான் அவனை பார்த்தேன், அவன் ஏதாவது போடணும் இல்லை ஏதாவது செய்யணும். ஆனால் இப்படியே நிற்குது. கர்த்தர் கையை நிறுத்திட்டாரான்ற லெவலில் நான் அவனை பார்க்குறேன். என்னப்பா அப்படின்னா, அவன் உடனே என்னை பார்த்து பேசினான். தேங்க்யூம்மா, உங்களுக்கு என்னை அடையாளம் தெரியலையாண்ணே அப்படின்னு கேட்டான். தெரியலையப்பா, நீங்கள் என் விபிஎஸ் டீச்சர்னு கிழிஞ்சு போன ட்ரௌசரோட வந்தேன், நீங்கள் தான் புது ட்ரௌசர் 3 வாங்கி கொடுத்தீங்கன்ட்டான். அவ்வளோதான். டே இவர் நம்ம அண்டன்டான்ட்டோன்னா அவன் இந்த பாடி கார்டு மாதிரி நிற்கிறாங்க. எல்லாம் இந்த அப்படி எல்லாம் பார்த்தா ஒரு 20 பேர் எல்லாம் வெயிட்டான சங்கிலி எல்லாம் அப்படி கையில் அருவாள் கத்தி கம்போடு நிற்கிறாங்க. அன்னைக்கு சுவிசேஷம் பறந்துச்சு. அன்னைக்கு பட்டையை கிளப்பிச்சு. சொல்ல வருகிற காரியம், உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அது பலனை கொண்டு வரும் என்பதில் எவ்வளவு சந்தேகம் அல்ல. எல்லா காரியங்களில் கத்தர் நமக்கு செய்வது, நமக்கு கிருபையை கொடுத்துருப்பாருன்னா நிறையா டோர்னமெண்ட்ஸை நடத்துவோம். பல விதங்களில் செய்கிற வழக்கங்கள் உண்டு. கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு, ஃபுட்பால் இப்படிலாம் நடத்துவோம். 250 பேர் வருவாங்க. மொத்தமாக உட்காந்து பேச மாட்டேன். நான் சொல்லும்போது சொல்லுவேன், 5 பேர் தான் கிறிஸ்தவ பசங்க இருக்கணும், மற்றவங்க எல்லாம் கன்சாமி அப்துல் காதர் தான் நம்ம டீமில் விளையாடணும் சொல்லி கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி விளையாட வந்துடுவாங்க பசங்கள்லாம். ஆனால் நடத்தும்போது சிஎஸ்எஃப் கிறிஸ்டியன் ஸ்போர்ட்ஸ் ஃபெலோஷிப்லேருந்து அண்ணமாரை கூப்பிடுவேன். பால் மோசஸ், இன்னும் அலெக்ஸ் ஜோசப் அண்ணன், இவங்கெல்லாம் வந்து தான் அங்கே வருவாங்க. மொத்தமாக பேச விட மாட்டேன். ஒவ்வொரு டீமையும் உட்கார வச்சு தொண்டு தண்ணி போனால் கூட பரவாயில்ல தம்பி, இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறது தோக்கிறது பெரிய விஷயம் இல்லைப்பா, நீ வாழ்க்கையில் தோக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு டீமோட உட்காந்து பேசுவோம். நான் 2 நாள் டோர்னமெண்ட் முடிஞ்சு அவார்ட்லாம் கொடுத்து முடிச்சிருவோம். ஆனால் வந்திருந்தது 250 பேர், 175 பேர் நான் கிறிஸ்டியன்ஸ், 140 பேர் இயேசுவை சொந்த ராஜ்யராக ஏற்றுக்கொண்டு 50 பேர் ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் கிருபையை கொடுத்தா. ஒரு சர்ச்சிலேருந்து 7 பேர் ஞானஸ்நானம் எடுத்து 7 குடும்பம் வந்துக்கிட்டு இருக்கு. நான் இப்படி சொல்லுவேன், நிறைய பேர் ஊழியத்தை விளையாட்டாக செய்வாங்க, நாங்கள் விளையாட்டை கூட என்னமா தான் செய்வோம், ஊழியமாக தான் செய்வோம். அப்போ அதான் தமிழில் ஒரு பழமொழி இருக்கும், ஆடுற மாட்டை பாடுற மாட்டை முள்ளால் தான் எடுக்கணும். அதுதான் இப்போ. அதனால் கேர்ள்ஸை விட மாட்டோம், கேர்ள்ஸ்லாம் விட மாட்டோம். எம்சிசிக்குள்ளே போய் 7 கிரவுண்டையும் புக் பண்ணிடுவோம். புக் பண்ணி ஒரு பக்கம் இது ஒவ்வொரு கிரவுண்டில் இது நடக்கும். எம்சிசி காலேஜில் நம்ம தொடர்ந்து அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கேர்ள்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஷட்டில் ஆடுறீங்களா இல்லை த்ரோ பாலா இப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணுவோம். எனக்கு அதை உனக்கு என்னதாம்மா தெரியும்,
எனக்கு கேரம் போர்டு, உன் கூட கேரம் போர்டு விளையாடுற அங்காள பரமேஸ்வரியை கூட்டு வா, உனக்காகவே கேரம் போர்டு டோர்னமெண்ட் வைக்கிறேன். சொல்லுவேன், அம்மா எனக்கு என்ன, உனக்கு என்ன தெரியும், எனக்கு செஸ் விளையாடுறது, உன் கூட செஸ் விளையாடுற பாத்திமா பீவியை கூட்டு வா, உனக்காகவே செஸ் டோர்னமெண்ட்டை வைக்கிறேன். இப்படி தான் நம்ம வந்து. ஆனால் அப்படி, ஏன்னா நம்ம மீட்டிங் வேணால் வரமாட்டோம், ஆனால் என்னத்துக்கு தான் கூப்பிடுறோம். ஆனால் அங்கே நம்ம விதைக்கப்படுகிற விதைகள் அப்படி பல விதங்கள் என்ன பண்ணலாம்னா, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எடுத்த பணிகளை எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், நம்ம ஊழியங்களில் நம்ம செய்யலாம். செய்யுங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நான் பல இடங்கள் நிறையா நடிகர்கள் நடிகைகள் யாரையும் விடமாட்டேன். IAS IPS அதிகாரிகள் ஒவ்வொருத்தரையும் போய் பர்சனலாக சந்திப்பேன். ஒவ்வொருத்தரையும் வசனத்தை எழுத வைக்கிறது என்னுடைய வழக்கம். கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மா, இப்போது நம்மளுடைய முக ஸ்டாலின் அவர்கள், ஒவ்வொருத்தரையும் பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை எழுத வச்சு அதெல்லாம் விளக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை. பட் அது இல்லை, ஒரு வேலை அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழிசை சவுந்தரராஜன், ஒவ்வொருத்தர் வீடை கதவை தட்டி பைபிளை கொடுக்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. அதனால் அப்படி நம்ம செய்ய கர்த்தர் கிருபையை கொடுத்தார். அப்படி நம்ம போய் அவங்களுக்கெல்லாம், இல்லை மாதவன் வீடாக இருந்தாலும் சரி, ரித்திகா சிங்காக இருந்தாலும் சரி, விடமாட்டேன். அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு பைபிளை கொடுக்க கர்த்தர் கிருபையை கொடுத்தார். போன வாரம் நான் கடைசியாக நம்ம சந்தித்த ஒரு நபர், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி யாரை பார்த்தோன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவருக்கு போய் பைபிளை கொடுத்துட்டு வந்தேன். விடுறதில்லை, ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணணும், சுவிசேஷம் என்ன பண்ணணும், ஜீசஸ் லவ்ஸ் ஆல், எல்லாருக்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பது என்ன பண்ணணும், பறைசாற்றணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வெள்ளிவாக்கம் அந்த அந்த பேசன் பிரிட்ஜு கீழே கூட்டத்தை நடத்தினேன். அங்கே ஒரு மந்திரவாதி இருக்கிறார். நாங்கள் சொல்லிட்டேன், மந்திரவாதி வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்ட்டேன். நேராக மந்திரவாதி ஜெயகாந்தன் அவர் வீட்டுக்கு போனேன். போய் பைபிளை கொடுத்தோன்னே அவர் சொன்னார், அவ்வளோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இது கொடுக்கறதுக்கு வரீங்க, ஆனால் நிறைய பேர் வேற கொடுத்து வேற செய்ய சொல்லுவாங்கன்னாரு. பட் இயேசு உங்களை ரசிக்கணும்னு சொல்லி அவருக்காக ஜெபம் பண்ணி வர கர்த்தர் கிருபையை கொடுத்தார். ஆண்டவர், ஏன்னா பவுல் நட்டான் அப்பல்லோ, நீர் பாய்ச்சினா விளைய செய்கிறவர் கர்த்தர். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம செய்கிறத நம்ம செய்வோம். அது கமிஷனர் நடராஜனாக இருந்தாலும் சரி, லத்திகாச்சரனாக இருந்தாலும் சரி. இப்போ கூட வெள்ளிவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு நேற்றைக்கு முந்தின நாளில் போய் அவருக்கு பைபிளை கொடுத்துருந்தோம். விடமாட்டோம். ஒரே ஒரு காரியம் இல்லை, அந்த பெரிய பெரிய கேஸெல்லாம் ஹேண்டில் பண்ண ஜஸ்டிஸ் வெங்கட்ராமனாக இருந்தாலும் சரி, கதவை தட்டி என்ன பண்ணுவோன்னா பைபிளை கொடு. ஒரே ஒரு காரியம், இது எல்லா காரியம், அதாவது ஒரு பக்தன் எழுதும்போது எழுதுனா, துடதுட துடிக்குது எவ்வன ரத்தம் இயேசுவினாய் பொருதாம், ஓரோ துள்ளி சோரையில் நின்னும் கோடான கோடிகள் உயரட்ட. இந்திய தேசத்தில் சிந்தப்பட்ட ஒவ்வொரு துளி ரத்தத்திலிருந்து கர்த்தர் கோடி கோடி ஆத்துமாக்களை எழுப்பியே தீர்வார்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் எழுப்புவார். அதுக்காக தான் கர்த்தர் அந்த வாஞ்சை வேணும். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுன்றதாக இல்லை. இந்த மாடல் முடிஞ்சிருச்சு, 17 அடுத்த ஐஃபோன் வாங்குவோம், இது என்ன பிரயோஜனம்? ஒரு காரியமும் இல்லை. எல்லா காரியம் இன்வெஸ்டிங் இன் த காட்ஸ் கிங்டம். ஆண்டவருடைய ஒரு இடத்துல ஒரு அம்மாவுக்கு ஜெபிக்கிறேன். அவங்க ஜோம் பண்ணி முடிச்சு அடுத்த வாரம் அந்த சர்ச்சில் தான் மினிஸ்டர் பண்ணுறேன். வராங்க, 5 வருஷமாக சர்ச்சுக்கு வரல. நாங்கள் அதுக்கு தான் அந்த பாஸ்டர் என்னை கூப்பிட்டு போயிருந்தார். கேன்சர் ஹீல்டு. அப்போ வந்து சாட்சியை சொல்லி முடித்தவங்க போகும்போது என் கையில் ஒரு செக் கொடுத்தாங்க. வந்து திறந்து பார்க்குறேன், 9 லட்சம் 9 lakhs இருந்துச்சு. அதில் வைஃப் சொன்னாங்க, நீ ஒரு ஓட்ட ஃபோன் வச்சுருப்பேன், நல்ல ஃபோன் வாங்கிக்கோ. நான் இங்கேருந்து சொல்லுவேன், என் பையனுக்கு ஒரு சட்டை கூட வாங்கிட்டு வரல. இங்கே இமாச்சல பிரதேசத்துலையும் ஹரியானாவில் 2 சபைகளை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபையை கொடுத்தா. எல்லா காரியம் இன்வெஸ்டிங் இன் த காட்ஸ் கிங்டம். ஆண்டவருடைய நாமத்துக்கு அடுத்த காரியங்களை என்ன செய்யலாம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நீங்கள் செய்யுங்க. எங்கள் கல்யாணம் ரொம்ப, நான் ஒரு பிஷப்புடைய மருமகன். அவர் தமிழ்நாட்டில் ஜாய்ஸ் மேயர், இன்னும் பெரிய பெரிய பரிசுத்தவான்களை இங்கே கொண்டு வந்தவங்க. அவங்க இவர் மூலமாக தான் மூன்று தடவை வந்தாங்க. ஜாய்ஸ் மேயர் வந்து 15,000 பாஸ்டர்ஸுங்களுக்கெல்லாம் பெரிய கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்தினார். அப்படி ஆனால் இப்படி அவங்களுக்கு தெரியாதவங்கலாம் கிடையாது. பட் சொல்ல வருகிற காரியம்னா, ஏன்னா எங்கள் கல்யாணம் நடக்கும்போது எங்களுக்கு கார்டு அடிக்கும்போது எவ்வளோக்கு கார்டு அடித்தாங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் கார்டு இது இல்லை, பட் எங்கள் கார்டு வந்து எவ்வளோ 50 காசுக்கு தான் கார்டு அடித்தாங்க. கல்யாண கார்டு 50 காசுக்கு. இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குது. பாதாம் பிஸ்தாவோட இன்றைக்கி கார்டு அடிக்கிறது தான் இன்றைக்கி ஃபேஷன் ஆயிடுச்சு. இன்றைக்கி அப்படி போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கு 50 காசுக்கு தான் கார்டு அடித்தாங்க. எங்கள் சர்ச்சில் தான் கல்யாணம், எங்கள் சர்ச்சில் தான் ரிசப்ஷன், எல்லாமே முடிஞ்சு. என் ஒய்ஃபுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏறி நின்னாங்க. அது நின்றுக்கிட்டு இருக்கிற மேடையும் உடஞ்சிருச்சு. அதனால் அடுத்த காலையும் உடைச்சி அதில் தான் நின்னோம். ஆனால் சொல்ல வருகிற காரியம், எதுக்கு கஞ்சத்தனம் பண்ணுறோமா அப்படின்னா இல்லை, எவ்வளோ விமர்சையாக இந்த கல்யாணத்தை நடத்தலாமோ அந்த காசை எடுத்து 7 சபைகளை எங்கள் திருமண நினைவாக கட்ட கர்த்தர் கிருபையை கொடுத்தா. அதான் சொல்ல வருகிற காரியம் அதுதான். ஆண்டவருடைய ஐசக் ஈவா திருமண நினைவாக அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம் கோனேரி குப்பத்தில் 1வது ஆலயம், ஆந்திராவில் 2வது ஆலயம்,
நார்த் இந்தியாவில் 4 ஆலயம், இப்படி பல இடங்களில் கேரளாவில் குமிழியில் ஒரு ஆலயம் எப்படி கத்தர் கிருபை கொடுத்தார். சொல்ல வருகிற காரியம் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னும் கட்டி பெரிதாக்குவோம், இன்னும் கட்டி பெரிதாக்குவோம். இல்லை, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பணிகளில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, கத்தர் ஆசீர்வதிப்பா. வாட் இஸ் நம்பர் 4? கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 14:5. வெளியின் பெண்மானும் குட்டி போட்டு புல் இல்லாததினால் அதை விட்டு ஓடி போகும். புல்லு இருக்கிற வரைக்கும் எது கூட இருக்குது? குட்டியோட இருக்குது. புல்லு இல்லைன்னு அதை விட்டுட்டு என்ன பண்ணுது? தான் வழியை பார்த்துட்டு போகிற நிறைய காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என் இயேசுவை நான் விட மாட்டேன். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு ஜெய ஜீவியத்தை கத்த தருவா. தொடர்ந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவா. வாழ்வோ தாழ்வோ உயர்வோ, ஏன்னா மரணமோ ஜீவனோ நாசமோ மோசமோ பட்டயமோ நிகழ்காலமோ வருங்காலமோ எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு என்ன பண்ணாது? என்னை பிரிக்க முடியாது. எதுவும் என்ன தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஐ நெவர் டர்ன் பேக். நான் பின் திரும்புவதில்லை. ஆனால் இன்னைக்கு சில காரியத்தில் சோர்ந்து போயிருப்பீங்கன்னா, கர்த்தர் கமான் கெட் அப். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவா. தொடர்ந்து உங்களுக்கு ஒரு ஜெய ஜீவியத்தை தருவா. தொடர்ந்து ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு தருவார் என்பதில் சந்தேகம் அல்ல. பலவிதமான நெருக்கத்தின் பாதை, பலவிதமான கஷ்ட நஷ்டங்கள். ஒரு நாள் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறேன் சர்ச்சில். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வர்ஷிப் பண்ணி முடிச்சு, அன்னைக்கு எங்கள் சர்ச்சில் இன்னைக்கு உங்கள் சர்ச்சில் வந்து நான் பேசுகிற மாதிரி அன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் எங்கள் சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போய் உட்கார்றேன். எனக்கு நியூஸ் வருது, என் பையன் இறந்துட்டான்ற நியூஸ் வருது. என் மூத்த மகன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போய் சென்ட்டான். மை ஃபர்ஸ்ட் சன் 2019ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி அன்னைக்கு வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கு முடிக்கிறோம் அன்னைக்கு. ஆனால் என் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். என் மாமனார்கிட்ட கூட சொல்லலை. பிஷப் தயானந்தன் உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவரும் என்ன பண்ணிடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா எல்லாம் காங்கிரிகேஷனில் உட்காந்துருக்குறாங்க. ஒருத்தட்டையும் சொல்ல. ஆனால் கடைசியில் அங்கே ஆசீர்வாதம் போடும்போது தான் என் மாமனாரை சொன்னேன், பையன் கர்த்தருடைய ராஜ்யம் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜனங்களுக்கு சொல்லும்போது வந்தாங்க, ஒரு 2000-3000 ஜனங்கள் வந்திருந்தாங்க. அவனுடைய பாடியை கொண்டு வந்து வச்சாங்க. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட 17 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தோம். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், தயவு செய்து என்னை எடுத்துருங்க சுவாமி, என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், நீ இன்னும் அவன் ஸ்டாண்டர்டுக்கு வரலப்பான்ட்டார். எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்ட்டார். ஏன்னா அவன் கர்த்தரை எப்பயுமே வர்ஷிப் பண்ணிகிட்டே இருப்பான். 14 மணி நேரம் 15 மணி நேரம் 16 மணி நேரம். இஸ் ஆல்வேஸ், அவன் பேர் ஜூடா பென்ஹர். ஜூடா அவன் பேரை போலவே எப்பயுமே கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருப்பான். அதனால் அப்படி ஆராதிச்சுட்டு இருக்கிற பிள்ளை. அதனால் நீ இன்னும் அவன் ஸ்டாண்டர்டுக்கு இல்லை அப்படின்ட்டார் ஆண்டவர். எனக்கு அவன் தான் வேணும்னு கூப்பிட்டு போயிட்டார். நிறைய தடவை அதுக்கு பிறகு அவனை காட்சி அமைப்பில் காமிக்கும் போது நான் பார்த்துருக்குறேன். அவனை அவ்வளோ சாதாரணமாகவே ஒரு ஜூவிஷ் பாய் மாதிரி தான் இருப்பான். ஒரு கோல்டன் ஹேர், அவன் கண்ணெலாம் அவ்வளோ அழகாக இருக்கும், ஒரு யூதன் மாதிரி தான் இருப்பான். ஆனால் எல்லா நிலைகளில் கூப்பிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு நிறைய பேர் யோசிச்சாங்க, ஊழியத்தில் ஐசக் ஸ்லோ டவுன் ஆயிடுவான்லாம் யோசிச்சாங்க. ஆனால் அதை காட்டிலும் இன்னும் கர்த்தருக்காக இந்த 5 ஆண்டுகளில் இன்னும் கர்த்தருக்காக தீவிரமாக ஓட கர்த்தர் பலத்தை கொடுத்தா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்னைக்கு சொல்லும்போது சொன்னேன், உங்களுக்கெல்லாம் 3ஆவது நாள் ஸ்தோத்திர கூட்டம் வச்சு உங்களுக்கு பிரியாணி போடுவேன், அதெல்லாம் இருக்காது. ஆனால் என் பிள்ளை சார்பாக சபைகளை கட்டுவோன்னு சொன்னோம். இது வரைக்கும் என் பையனுடைய சார்பாக 17 சபைகளை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபையை கொடுத்தா. மரித்து போன அவன் கர்த்தருடைய ராஜ்யம் போயிடும். பட் அவன் சார்பாக 17 சர்ச்சஸ் பல இடங்களில் நார்த் இந்தியா. இன்னும் இப்போ கூட போன மாதங்களில் நானும் மனைவியும் ஆந்திராவில் ஒரு 2 சர்ச்சை கட்டிட்டு வந்தோம். சிக்கிம், சிலிகுரி, அங்கே நேபாளிஸ் மத்தியில், காலிம்பாங் வெஸ்ட் பெங்காலில் மங்கோலியர்கள் மத்தியில், சத்தீஸ்கரில் கோண்டு ஆதிவாசிகள் மக்கள் மத்தியில், சந்திரபூரில் அதாவது நக்சல் பாரிகள் மத்தியில், இப்படி பல இடங்களில் என்ன பண்ணுறோன்னா போய் ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபையை கொடுத்தா. ஆண்டவருடைய நாம எதை போச்சுப்பா, இனி என்ன இவ்வளோ ஆண்டவரை சேவிச்சு என்ன பிரயோஜனம் இல்லை. உயர்வோ தாழ்வோ நாசமோ மோசமோ எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது என்கிற நிச்சயத்தை இருக்கிறேன். இன்னும் நம்மளுடைய காரியங்களை உதறிட்டு இன்னும் கர்த்தருக்காக ஓடுங்க. பலவற்றின் மத்தியில் எல்லா சூழ்நிலைகளில் நம்ம ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த பூமியில் நம்ம 6லும் சாவு 100லும் சாவு,
ஆனா அவரோடு கூட யுக யுகமாக 1000 வருஷம் அரசாட்சிக்கு ஒரே ஒரு தகுதி. ஆண்டவரே, என்னை நான் முழுமையா அர்ப்பணிக்கிறேன். சில காரியத்தில் ஒரு வளர்ச்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, அப்போ சிலர் சொல்லுகிற பேச்சு மேட்சு எல்லாம் விடுங்க ஆண்டவர், அதெல்லாம் உதறி தள்ளிட்டு எல்லா காரியங்கள்ல உண்மையா என்ன பண்ணுங்கன்னா உங்க நேசத்தை உண்மையா காட்டுங்க. கர்த்தர் மனுஷ முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் என் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றின் மத்தியில் எல்லாம் நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை என்ன பண்ணணும்னா நான் ஒழுங்கா முடிப்பேன். நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் என்ன பண்ணப்பட்டிருக்குது, வைக்கப்பட்டிருக்கின்ற நிச்சயத்தோடு ஓடுவோம். நான் அதாவது ஒரு விஷயம், ஃப்ளைட்லேருந்து வந்துட்டு வரும்போது ஒரு பங்களாதேஷ் பெண்மணி, நான் அவங்கக்கிட்ட எனக்கு கொஞ்சம் நல்ல டீ, எனக்கு கொஞ்சம் நல்ல சூடாக வேணும்னு கேட்டேன். போட்டு அப்போ அவங்ககிட்ட பேசிட்டு அவங்களுக்கு பைபிள் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறேன். உங்கள் கணவர் என்ன பண்ணுறாரு? அந்த ஹேரோஸ்டர் சொன்னாங்க, கேஎஃப்சி கடை வச்சுருக்குறாங்க டாக்காலன்னு சொன்னாங்க. எப்படி போகுது பிஸ்னஸ்? கொஞ்சம் நான் ஜோம் பண்ணுறேன், உனக்கு அற்புதம் செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்போ இந்த டர்புலன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல ஃப்ளைட்டில், ஐயோ அன்றைக்கி சர்ன்னு ஒரு அப்படி ஒரு இறங்குச்சு. யோசித்தேன், இன்றைக்கி நமக்கு எருசலேமின் ஆலயம் பாட போகிறாங்க போல இருக்குது. முடிஞ்ச சீசன் வாஸ் ஓவர்ன்ற லெவலில் அந்த ஃப்ளைட்டை. அப்போது எல்லாம் போய் அவங்கவுங்க சீட் பெல்ட்டை போட்டு உட்காருங்கன்னு முதல்ல அந்த பொண்ணு உட்காந்துருச்சு. போய் உட்காந்துட்டோன்னே, நீங்கள் போய் உட்காருங்க, ஃப்ளைட்டு நார்மல் ஆச்சுன்னா உனக்கு கொண்டு வந்து டீயை கொடுக்குறேன்ட்டு போகிற போக்கில் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்பா உனக்கு பயமாகவே இல்லையா? இவ்வளோ ஃப்ளைட் ஆடுது, உனக்கு பயமா இல்லையான்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுமே. அந்த ஆட்டத்தில் சொன்னேன், ஃப்ளைட்டு போய் சென்னையில் லேண்ட் ஆச்சுன்னா எனக்கு ரெண்டாவது ஒரு பையன் இருக்கிறான் ஜெரமியா, அவனை போய் பார்ப்பேன். ஃப்ளைட் இங்கேயே வெடிச்சிருச்சுன்னா என் மூத்த பையன் பரலோகத்தில் இருப்பான், அவனை சந்திப்பேங்கிற நிச்சயத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்ல கர்த்தர் கிருபையை கொடுத்தா ஒரு வாழ்வு. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றின் மத்தியில் நமக்கு வைத்திருக்கிற ஜேர்னியில் கர்த்தர் கிருபையாக இரக்கமாக, ஏன் நீதி நிமித்தம் இல்லை, அவர் கிருபை நிமித்தம் எனக்கு ஜீவனை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கூட புதிய ஆண்டுக்குள்ள கால வைக்கிறதுக்கு முன்பாக சில காரியத்தில் உங்ககிட்ட என்கிட்ட வளர்ச்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாஞ்ச இருக்கணும், கர்த்தருக்காக இன்னும் எதையாவது செய்யணுன்ற தாகம், ஒரு வெறி ஏற்படணும் ஆண்டவருக்காக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னும் கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் இன்னும் கர்த்தருக்காக என்ன பண்ணுவோம்னா ஊழியத்தை செய்வோம். இன்னமும் ஆண்டவர் விசுவாசத்தில் என்ன பண்ணுவோம், உறுதியாக தரித்திருப்போம். எந்த சூழ்நிலையிலும் நான் பின் திரும்புவது இல்லைன்னு இருக்கிற போராட்டங்களின் மத்தியில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. நீங்க சரித்திரத்தில் பங்கேற்க போறீங்களா, இல்ல சரித்திரம் படைக்க போறீங்களா? அப்படி கேளுங்க பார்க்கலாம். நீங்க நிறைய பேர் என்னைய பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல, நீங்க பக்கத்துல கேளுங்க. நீங்க சரித்திரத்தில் பங்கேற்க போறீங்களா? அந்த கேள்வியை கேளுங்க. இல்ல சரித்திரம் படைக்க போறீங்களா? நீங்க சரித்திரத்தில் யார் வேணா பங்கேற்கலாம். இது ஒரு காட்ஸ் ஆர்மி, எதுக்கும் செய்ய ஆயத்தமா இருக்கிற ஒரு யுத்த சேனை படை. அதனால நாய் கூட அந்த உலகத்தில் பறக்கும். அது என்ன பண்ணும், பறக்கும், பாலை குடிக்கும், குட்டியை போடும், ஒரு நாள் செத்து போயிடும். நானும் பிறந்தேன், அப்பா அம்மா நல்ல ஃபேரக்ஸ் பூஸ்ட்லாம் கொடுத்தாங்க, குடித்தேன், ஸ்கூலுக்கு போனேன், காலேஜுக்கு போனேன், வேலை செஞ்சேன், அப்புறம் கல்யாணம் ஆச்சு, 2 பெத்தேன் செத்தேன்னு சொன்னால் அதுக்கும் எனக்கும் என்ன கிடையாது, வித்தியாசம் இல்லை. வாழ்ந்தா எதையாவது செஞ்சுட்டு சாப்பிடணும் கர்த்தருக்காக. ஒரு வாழ்வு. ஏன்னா இன்னைக்கு 36 வயது இளைஞன் சாதித்தான். இன்னைக்கு கையில் இன்னைக்கு தமிழ் பைபிள் இருக்குதுன்னா பரதலமே சீகன் பால்க் அவர்கள் இன்னைக்கு. ஆனால் வாழ்ந்ததோ 36 இயர்ஸ் தான். ஆனால் சரித்திரம் இன்னும் அவர் மரித்து இன்னும் 300 வருஷம் கழிச்சு இன்னைக்கு சரித்திரம் பேசிக் கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னா த மேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வாழ்ந்தா எதையாவது கர்த்தருக்காக செய்யணும். எனக்கு இன்னொரு மனுஷன் ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். கர்த்தரிடத்துல இருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கப்பான்னு சொன்னார். வில்லியம் கேரி சொல்லும்போது சொன்னார், என்னங்க செஞ்சுட்டாருன்னா 40 மொழியில வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறது கஷ்டங்க, ஆனா 40 மொழிகள். என்னாச்சு, இந்தியாவில் வந்தபோது மூத்த பையன் செத்து போயிடும். அங்க நம்ம கிளைமேட்டிக் அவங்களுக்கு என்ன பண்ணல, ஒத்து வரல. பையன் செத்து போயிட்டான். புதைக்கிறதுக்கு கூட யாரும் வரல. இவரே மண்வெட்டியை தோண்டி என்ன பண்ணாரு, பிள்ளைய புதைச்சிட்டு. ஆனா வைராக்கியம் சாவல. உள்ளுக்குள்ள ஒரு அக்கினி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்னு. ஆனா அதுக்கு பிறகு 20 மொழிகளில் மொழிபெயர்த்தார். 2வது பிள்ளையும் சத்தம். அதுக்கு பிறகு 20 மொழியில மொழிபெயர்த்தார். ஆனா ஒரு காரியம், இயேசுவுக்காக எதையும் செய்ய ஆயத்தமா இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு கர்த்தருக்காக சரித்திரம் படைப்பேன்னு சொன்னவங்க கடைசியா ஒரு தடவை நல்லா கரங்களை அசைத்து, 2 கரங்களையும் அசைத்து ஒரு தடவை பாடு போறோம். ஆண்டவருடைய நாம மகிமை. நான் சரித்திரம் படைப்பேன், என்ன நம்புங்க அப்பா. கைகளை தட்டி, நான் சரித்திரம் படைப்பேன், என்ன நம்புங்க அப்பா. நான் சரித்திரம் படைப்பேன். பீச்ல போமா, நம்புங்க அப்பா,
நான் சரித்திரம் படைப்பேன் என்ன நம்புங்கப்பா. நான் சரித்திரம் படைப்பேன் என்ன நம்புங்க. கைகளை அசைத்து நான் சரித்திரம் படைப்பேன் என்ன நம்புங்கப்பா. நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. நான் தினமும் ஜெபிப்பேன் என்ன நம்புங்கப்பா. நான் ஊழியம் செய்வேன் என்ன நம்புங்கப்பா. நான் சரித்திரம் படைப்பேன் என்ன நம்புங்கப்பா. நான் சரித்திரம் படைப்பேன் என்ன சொல்லுங்க. கர்த்தருக்காக நான் ஜெபித்து ஊழியம் செய்து அவருக்காக வாழ்ந்து சரித்திரம் படைப்பேன் சொல்றவங்க 2 கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.